நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के बड़े नाम की महिमा हो। இந்த நாளிலும் நாம் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒரு சிலர்களாக கூடி வந்து இறைவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு இறைவன் தாமே இந்த பாக்கியத்தை நமக்கு தந்ததை எண்ணி நாம் இறைவனை ஸ்தோத்திரிப்போமாக. कुछ दिन में हम यहाँ पर कुछ लोग इकट्ठा होकर यहाँ परमेश्वर की उपस्थिति में हम आकर उसकी आराधना करने के लिए परमेश्वर ने हम सबको अनुग्रह किया है, इससे परमेश्वर को धन्यवाद। இன்னும் நாம் ஜெபம் செய்வோமாக. லாக்டவுன் எல்லாம் ஆண்டவர் அகற்றி நாம் எல்லாரும் கூடி வந்து இறைவனுக்கு தேவனுடைய திரு ஆலயத்திலே இறைவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தந்தருளும்படிக்கு நாம் ஜெபம் செய்வோமாக. और भी हम अधिकतर ये प्रार्थना करें कि परमेश्वर इस लॉकडाउन को सभी पूरी तरह से हटाए, या हम सब यहाँ पर आकर परमेश्वर के इस गिरजा भवन में हम आराधना करने के लिए हम और भी अधिकतर हम प्रार्थना करना चाहिए। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम இந்த தினத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தையை நாம் கேட்போமாக. आज के दिन परमेश्वर ने रखा हुआ उस वचन को हम ध्यान करें। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा। எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த கரத்திலே இருக்கிற வேதாகமத்தை திறந்து பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब लोग आपके हाथों में हुआ उस पवित्र शास्त्र को खोले। லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் लूका रचित पुस्तक 8ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். लूका रचित सुसमाचार की पुस्तक 8वां अध्याय की उसकी 15वां वचन को कोई उठकर उच्च सबसे पढ़िएगा। நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்। लूका की पुस्तक उसकी 8वां अध्याय की 15वें आयत में ये लिखा हुआ है, पर अच्छी भूमि में के वे वो है जो वचन सुनकर भले और उत्तम मन से संभाले रहते हैं और धीरज से फल लाते हैं करके लिखा हुआ है। வசனத்தை கேட்டவர்கள் जो कोई वचन को जो सुने நல்ல நிலத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் वो என்றும் अच्छे फल के समान रहते हैं, நன்மையும் உத்தமமான இருதயம் உடையவர்களாக भलाई और उस करुणा के साथ பொறுமையோடு அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். वे लोग एक धीरज के समान एक फल लेने वाले के समान वो रहते हैं। நல்ல இருதயம் உடையவர்களாக உத்தம இருதயத்தோடு अच्छे जो मन कराई मन के साथ பொறுமையோடு அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். धीरज के साथ वो लोग फल देते हैं। இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மண் அல்லது ஒரு நிலம், परमेश्वर के द्वारा चुना हुआ एक मिट्टी या फिर एक जगह जो है, திருவசனத்தை பலர்கள் கேட்கிறார்கள். जो शुभ संदेश के वचन कई सारे लोग सुनते हैं। நாம் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக மண் உடையவர்களாக நிலமாக நாம் இருக்கிறோம் என்று நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम किस प्रकार है, हमारी जो मिट्टी और हमारी जमीन किस प्रकार है कर हम आकर जांच कर हम पहचानना है। இறைவன் 4 விதமான மனதை குறித்து, இருதயங்களை குறித்து, மண்ணை குறித்து அல்லது நிலத்தை குறித்து இங்கே பேசுகிறார். परमेश्वर 4 किस्म के मन, हृदय और इस 4 किस्म की बातें के बारे में परमेश्वर कहता है। இந்த காரியத்தை குறித்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. इस समय के पहले आकर मुझे ये है कि ये सही से शुभ संदेश के वचन इसके पहले दिया हुआ है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। நன்மையும் உத்தமமான இருதயத்திலே भलाई और उत्तम मन के साथ விதைக்கப்பட்ட இறைவனுடைய வார்த்தையானது जो कोई बीजा गया हुआ जो परमेश्वर की जो वचन जो है பொறுமையோடு அது பலன் கொடுக்கிறதாக அல்லது கனி கொடுக்கிறதாக காணப்படுகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. धीरज के साथ वो फल लेने आने वाले है कर यहाँ पर लिखा हुआ है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்திருக்கும் போது यीशु मसीह जब इस संसार में वो आए, அவர் வழக்கத்தின் பிரகாரம் தேவாலயத்துக்கு கடந்து சென்று கொண்டிருந்தார். समान के समान गिरजा भवन में वो जाते थे। ஒரு நாள் एक दिन அவருடைய கரத்திலே வேத புத்தகமானது கொடுக்கப்பட்டது. उनके हाथों में पवित्र शास्त्र वो दिया गया। அப்பொழுது அவர் அந்த வேத புத்தகத்தின் பகுதியை, तब ये शास्त्र की जो वचन के उस भाग को அவர் திறந்து வாசிக்கிறார். वो खोलकर वो वहां पर पढ़ते हैं। லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. लूका 4th आयत पर वो वहां पर लिखा गया है, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்றும் और प्रभु की आत्मा मुझ पर है कर என்று அவர் ஆரம்பிக்கிறார். ऐसे कर वो शुरुआत இவர் करते हैं। கர்த்தருடைய ஆவியை பெற்றவராக, ये जो पवित्र आत्मा जो पाया हुआ விடுதலை ஆக்குறவராக, जो छुटकारा के समान விடுதலையின் செய்தியை அவர் அங்கே கூறுகிறார். छुटकारा के एक शुभ संदेश को वो वहां पर कहता है। தேவனுடைய அரசாட்சியை குறித்து, தேவனுடைய அரசை குறித்து அவர் பேசுகிறார். परमेश्वर के राज्य के बारे में वो वहां पर प्रचार करते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அந்த நாட்களிலே उस समय पर இறைவனோடு மக்கள் இருக்கும்படிக்கு, परमेश्वर के साथ लोगों रहने के लिए இறைவன் என்ன ஆசிக்கிறாரோ परमेश्वर क्या चाहते हैं அது பிரகாரம் சாமானிய
மக்கள் இராதது நிமித்தம் उसके निमित्त सामान्य लोग वैसे नहीं थे। சிலர்கள் தங்களை பிரித்து கொண்டு कुछ लोग अपने आप को अलग कर कर அவர்கள் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அவர்கள் கடந்து वो சென்றார்கள். लोग अकाल के इस जगह पर वहां पर वो लोग चले गए। அவர்கள் எஸ்ஸேனியர்கள் என்று ये அழைக்கப்பட்டார்கள். लोग एसेनिय कर कर वहां पर कहलाए गए। அவர்கள் சாமானிய மனிதர்களோடு வாழ்க்கை வாழ்வது கூடாமல் सामान्य रीति के समान वो जिंदगी वैसे ना रहे। அவர்கள் தங்கள் தானே பரிசுத்தமாக்கி கொண்டு वो लोग अपने आप को पवित्र कर இந்த कर பரிசுத்தத்தினாலே இறைவனிடத்தில் நாம் சேர்ந்து இறைவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருப்போம் வனாந்தரத்திலே அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். इस पवित्र के दौरान परमेश्वर के साथ वहां पर हम बातें करते रहेंगे कर कर वे लोग वैसी जिंदगी बिताएंगे। இந்த காலத்திலே தான் இயேசுவானவர் அவர் வருகிறார். इस काल पे ही यीशु मसीह यहाँ पर आते हैं। ஒரு சிலர்கள் कुछ लोग அந்த நேரத்திலே उस समय पर இஸ்ரவேலர்கள் மேல் அதிகாரம் பாராட்டி கொண்டு இருந்த इसराइल लोग के ऊपर अधिकार जो किए वे लोग ரோமர் ராஜ்யம் அங்கே இருந்தது. रोम की राज्य उस समय में वहां पर था। இந்த ரோமர்களோட சகவாசம் கொண்டு इस रोमियो के साथ इनके साथ मिलकर அரசியலும் மதத்தையும் சேர்த்து கொண்டு शासन और इस राज्य दोनों को मिलाकर அந்த அரசியலுக்கு ஏற்ப மதத்தை அதுக்குட்படுத்தி शासन के हिसाब से धर्म को उसके बराबर कर कर ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் சதுசியர்கள். कुछ लोग ऐसे भी जिंदगी बिताए वही लोग ये सदस्य लोग இப்படி ஒரு थे। சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே இயேசுவானவர் தோன்றினார். ऐसे इस काल पर जब ये लोग जिंदगी उस समय में यीशु के ने कहा है அது மாத்திரமல்ல वो केवल नहीं சிலர்கள் இப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். कुछ लोग ऐसे भी समझ लिए மோசையின் பிரமாணத்தை மாத்திரம் நாம் கைக்கொண்டு मूसा की केवल व्यवस्था को हम पालन करें அவர் சொன்னதை மாத்திரம் நாம் செய்வதும் उन्होंने जो कहा वही मैं कर रहा हूँ। நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சட்டங்களை हमारे जो मूल पिता हो जो हमारे जो दिखाए गए उस शासन को जो है மாத்திரம் நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். நமக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒரு சிலர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் பரிசேயர்கள். उसके समान ही हम रहना चाहिए जो शासन जैसे कहती है वैसा नहीं रहना चाहिए कर ऐसे ही ये समझ कर ये लोग फरीसी उस समय में थे। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஒரு சிலர்கள் कुछ लोग என்ன செய்தார்கள் என்றால் क्या किए நம் தேசத்தின் மேல் இன்னொரு தேசத்தார்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறார்கள். और एक देश में और एक देश आकर वहां पर आक्रमित किया हुए है। இவர்களை நாம் அடித்து துரத்த வேண்டும். इन्हें मारकर हम भगाना है। நாம் போரிட்டு அவர்களை முறியடித்து நம் தேசத்திலிருந்து அகற்ற வேண்டும் हम என்று उससे मारकर यहाँ देश से हम भगा देना है। ஒரு சிலர்கள் कुछ लोग எண்ணி ऐसे सोचकर அவர்கள் கூட்டமாக இருந்தார்கள். அவர்கள் தான் சிலோத்தியர்கள் என்று वे लोग சொல்லப்படுகிறவர்கள். एक झुंड वहां पर इकट्ठे वे लोग ही सिलोतियुस करके पुकारा जाते हैं। சிலர்கள் कुछ लोग என்ன செய்தார்கள் और என்றால் क्या किए மதத்தை அவர்கள் கனம் பண்ணார்கள். धर्म को वे लोग वहां पर आधार किए। அது மாத்திரமல்ல वो केवल नहीं அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கிறது. शासन को एक वहां पर एक सिस्टम रखा है। அந்த காரியத்தை उस कार्य को மிகவும் மேன்மைப்படுத்தி बड़े का आधार कर அதுடைய அம்ப்ரெலா அதாவது அந்த சாத்தாக்கு கீழே தான் நாம் ஆள முடியும் என்று एक छाता के समान उसके नीचे ही हम जिंदगी बिता सकते हैं। சிலர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹேரோதியர்கள் என்று वे சொல்லப்படுகிறவர்கள். लोग हेरोदिया कर कर वहां पर पुकारा जाते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर இந்த காலத்திலே தான் இயேசுவானவர் இந்த மக்கள் மத்தியிலே அவர் புகுந்து அவர் பேசுகிறார். इस काल पे ही यीशु मसीह आकर वहां पर उन लोगों के साथ बातचीत करते हैं। இந்த எஸ்ஸேனியர்கள் इस एसेनिय जो लोग இவர்கள் தேசத்தை விட்டு அவர்கள் வனாந்தரத்திலே குடி கொண்டு இருந்தார்கள். देश को छोड़कर काश में वहां पर वे लोग रहते थे। இந்த சதுசியர்கள் பரிசியர்கள் சிலோத்தியர்கள் இந்த ஹேரோதியர்கள் सदस्य परिचय और ये लोग जो है இவர்கள் மக்கள் மத்தியிலே கலந்து இருந்தார்கள். ये लोग आकर लोगों के साथ मिलकर वहां पर थे। இதன் மத்தியிலே इसके बीच पर இயேசுவானவர் பிறந்து வாழ்ந்து यीशु मसीह यहाँ पर अपने जन्म बिता அவர் ஒரு மத ஆச்சாரத்துக்குள்ளாக அவர் தன்னை உட்படுத்தி அவர் நடந்து கொண்டிருந்தார். एक धर्म के अंदर आकर अपने आप को उत्पन्न कर वहां पर वो चल रहे हैं। அந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று उस धर्म में जो कहा हुआ बात क्या है कर அதனுடைய முக்கியத்துவம் என்ன उसकी मुख्य बात क्या है இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்றால் என்ன इस शासन की इसकी जो मतलब क्या है என்று
அவர் தம்மை வெளிப்படுத்துகிற காரியம் தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. अपने आप को वो प्रकटित करता है। लूका की पुस्तक 4 अध्याय पर लिखा हुआ है। அவர் மத ஆச்சாரத்தின் பிரகாரம் वो धर्म के शासन के हिसाब से தேவாலயத்துக்குள்ளாக கடந்து சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के मंदिर में वो गए कर लिखा हुआ है। நாம் மதத்தின் ஆச்சாரத்தின் பிரகாரம் தேவாலயத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். धर्म के समान परमेश्वर के गिरजा भवन में हम आए हैं। அவருக்கு திருமறையை வாசிக்கும்படிக்கு அவருடைய வேளை வந்தபோது पवित्र शास्त्र को जब पढ़ने के लिए जब उनका समय आया, அவருடைய கரத்திலே திருமறையானது கொடுக்கப்பட்டது. उनके हाथों पर पवित्र शास्त्र दिया गया। இந்த திருமறையை அவர் திறந்து வாசிக்கிறார். इस पवित्र शास्त्र को खोलकर वो पढ़ रहे हैं। அதை வாசித்த பகுதியானது उसे जब पढ़ा उस बार ஏசாயா எழுதின புத்தகத்திலே இருந்து ஒரு பகுதியை அவர் வாசிக்கிறார். यशायाह की नबी की पुस्तक से एक वहां पर एक लेके बातें करते पढ़ रहे அங்கே हैं। யாவரும் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று அங்கே वहां எழுதப்பட்டிருக்கிறது. पर सभी लोग छुटकारा किए पाएंगे कर वहां पर लिखा है। ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर உண்டாவதாக. के नाम की महिमा हो। இறைவனுடைய அரசாட்சி வரப்போகிறது. परमेश्वर की जो शासन आने वाले है, காணப்படுகிற ரோம அரசாங்கம் அல்ல, जो रहने वाला रोम के समान नहीं है। மதம் என்று சொல்லப்படுகிறது அதுவும் அல்ல, धर्म जो कहता वो नहीं है। ஒரு மசாயா வருவார் என்று அங்கே एक எழுதப்பட்டிருக்கிறது. मेसाया आएगा कर हम यहाँ पे देखते हैं। அவர் மேல் தேவ ஆவியானவர் வந்து தங்கி இருப்பார். उनके ऊपर पवित्र आत्मा आकर बसा रहेंगे। அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவராக, वो छुड़ा वो लोग को वहाँ पे छुड़ाते हैं। அந்தகாரத்திலே இருக்கிறவர்களை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். अंधकार में जो लोग हैं उन्हें रोशनी में ले आने हैं। அப்படிப்பட்டவர் ஒருவர் வருவார் என்று ஏசாயா எழுதின காரியத்தை அவர் சுட்டி वैसे காண்பிக்கிறார். वो आएंगे करके यशायाह ने लिखा हुआ उसे वहाँ पर उसे बताए। அது தேவ ஆலயத்திலே செய்யப்பட்ட காரியம். परमेश्वर के भवन में किया हुआ उस बात जो है। போதகர்கள் எல்லாரும் தேவாலயத்திலே இறைவனுடைய திருமறையை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். सेवक लोग है परमेश्वर के शुभ संदेश के वचन को प्रचार करते हैं। இயேசுவானவர் சொன்னதுக்கும் यीशु मसीह जो कहा है, போதகர்கள் செய்கிறதற்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. शिक्षक को जो कर रहे हैं उसमें बहुत सारे फर्क है। இயேசுவானவர் செய்த காரியம் எல்லா போதகர்களோடு மேலான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். यीशु मसीह जो करने से उससे बड़े एक बात को परमेश्वर वो करते हैं। அவரை குறித்து எழுதியிருக்கிற பகுதி, उनके बारे में लिखा हुआ इस बात இது இன்றைய தினத்திலே நிறைவேறிட்டு ये आज என்று எழுதுகிறார். के दिन आकर पूरा हो गया करके लिखा है। அவர் சொல்லுகிறார், கூடியிருந்த மக்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், यहाँ पर इकट्ठा हुए इस लोगों से कहते हैं, இந்த கூடியிருந்த மக்கள் மத்தியிலே इस इकट्ठा हुए इस लोगों के बीच இந்த पर மக்கள் எல்லாரும் எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தார்கள். ये लोगों ये सब बात को पहचाने அவர்களுக்கு எசனியர்களை பற்றி தெரியும், वे लोग एसेने के बारे पर पता है, சதுசியர்களை பற்றி தெரியும், सदस्यों के बारे में पता है, பரிசேயர்களை பற்றி தெரியும், फरीसियों के बारे में, ஏரோதியர்களை பற்றி தெரியும், हेरोदियों के बारे पर, சிலோத்தியர்களை பற்றி அவர்களுக்கு நல்ல அறிவு உடையவர்களாகத்தான் மக்கள் அங்கே இவருடைய வார்த்தையை सिलोतियों கேட்டுக்கொண்டிருந்தார்கள். के बारे में अच्छी ज्ञान के समान यही लोग बहुत ध्यान से सुन रहे थे। இதன் மத்தியிலே इसके बीच में இயேசுவானவர் என்னை குறித்து திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், यीशु मसीह ने कहा वो मेरे के बाद में शास्त्र में जो அது कहा है நான் என்றும் वो मैं करके இப்பொழுது அது நிறைவேறிற்று என்றும், वो अभी इस समय में वो पूरा हो गया இது करके முதல் என்னுடைய செயலை நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். इसके बाद तुम आकर मेरे जो कार्य को तुम पहचानो कर वो அப்படியே कहता நீங்கள் है। இந்த லூக்கா எழுதின இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து வந்தால், ऐसी इस लूका की पुस्तक यदि आप पढ़ के आए तो இங்கே 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வந்து இப்போ நிற்க வேண்டும். यहाँ पर 8वां अध्याय में आकर यहाँ पर देखना है। இங்கே அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். यहाँ पर एक उपमान को परमेश्वर कहता है। என்ன சொல்கிறார் क्या என்றால், कहते हैं? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறதற்காக புறப்பட்டான். बीज बोने के लिए एक जन निकल पड़ा। அந்த விதையானது उस बीज जो है 4 விதமான இடத்திலே விழுந்தன. 4 किस्म की उस जगह पर वहां पर बीज गिरा। ஒன்று வழி அருகிலே விழுந்த விதை, पहले जो जिस मार्ग पर वो उस सड़क पर वहां पर गिरा। இரண்டாவது கற்பாறையின் மேல் விழுந்த விதை, दूसरे जो पत्थर के ऊपर गिरा हुआ। மூன்றாவது तीसरी बात முள்கள் மேல் விழுந்த விதை, कांटे के ऊपर गिरा हुआ बीज। நான்காவது चौथी நல்ல நிலத்திலே விழுந்த விதை. अच्छे जमीन पर गिरा हुआ बीज। இதிலே அவர் போதிக்கிற காரியத்தை இந்த தினத்திலே நாம் கற்றுக்கொள்வோமாக. वो क्या हमें शिक्षक आज के दिन देते कर इसके बारे தேவனுடைய में पढ़े। வார்த்தையை கேட்டு परमेश्वर के वचन को सुनकर நன்மையும் உத்தமமான இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு भलाई और खराई मन के साथ उससे ग्रहण कर பொறுமையோடு
கனி கொடுக்கிற இந்த பூமியானது காணப்பட்டது, இந்த மண்ணானது காணப்பட்டது. धीरज के समान वो फल ले आइए, ऐसी इस पृथ्वी और जमीन वहां पर थे। இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் अभी என்னவென்றால், हम क्या ध्यान देना है? நம்முடைய இருதயமானது, நம்முடைய வாழ்வானது எப்படிப்பட்ட மண் உடையதாக காணப்படுகிறது. हमारे हृदय किस प्रकार वो एक मिट्टी के समान है करके हम पहचानना है। ஒரு பூமி என்று நாம் சொல்லும்போது एक पृथ्वी कर हम कहते மண்ணை தான் நாம் பூமி என்று சொல்லுகிறோம். एक मिट्टी को ही हम जमीन இந்த कहते हैं। மண்ணாலே தான் இறைவன் மனிதனை ஆதாமை படைத்தார். इस मिट्टी के द्वारा मनुष्य को आदम और एवर को परमेश्वर ने நாம் बनाया। எல்லாரும் மண்ணானவர்கள். हम सब मिट्टी है। நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் சொன்னார். तुम मिट्टी है, मिट्टी में तुम मिल जाओगे करके परमेश्वर कहता है। பாருங்கள், இந்த மண்ணானது மண்ணோட மக்கி போகிறது. हम अगर मिट्टी के साथ हम मिट्टी के साथ मिल जाते हैं। ஆண்டவருடைய விதையானது, परमेश्वर का जो बीज जो है, ஆண்டவர் தம்முடைய வார்த்தை, தம்முடைய வசனத்தை அவர் விதைக்கிறார். अपने जो वचन को एक बीज के समान वो बोते हैं। பாருங்கள், ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति की पुस्तक पहली आयत पर அவருடைய வார்த்தையை அவர் கூறினார். उनके वचन को वो वहां पर कहा, வெளிச்சம் உண்டாக கடவது. उजाला हो जाए। அது ஒரு வார்த்தை, ஒரு விதையாகும். वहां पर एक वो शब्द एक बीज है। ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார். परमेश्वर अपने वचन के द्वारा सभी को सृजनहार किया है। மண்ணானது, பூமியானது ஆண்டவருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. मिट्टी जमीन जो है परमेश्वर के वचन के द्वारा हो गए। ஆனால் நீங்களும் நானும் लेकिन आप और हम ஆண்டவருடைய வார்த்தையினாலே உருவாகவில்லை. परमेश्वर के वचन के द्वारा हम उत्पन्न ஆண்டவர் नहीं किए। உருவாக்குனதிலே இருந்து உருவானவர்கள் நாம். परमेश्वर ने जो बनाया उसके द्वारा उत्पन्न किया हुआ हम लोग। पहला प्रभु ने धरती को बनाया, उस धरती से हमें बनाया, इसीलिए हम कहा जाते हैं आप मिट्टी हैं, मिट्टी से आप मिल जाओगे. இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे जो परमेश्वर कहता है, ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாக நாம் இருக்கிறோம். परमेश्वर के हाथों की क्रिया के समान हम है। மனிதன் எவ்வளவு மேன்மையாக ஆண்டவர் தம் கரத்தினாலே அவர் உருவாக்கி இருக்கிறார். मनुष्य कितने बड़े श्रेष्ठ है परमेश्वर अपने हाथों के द्वारा। மற்ற मनुष्य எல்லா சிருஷ்டிப்பும் और जो भी सृजनहार है, அவர் பேசின வார்த்தையினாலே உண்டாயிற்று. उन्होंने जो बातचीत की उसके द्वारा हो गया है। நாமோ என்றால் हम जो அவர் உண்டாக்குனதிலே இருந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். उन्होंने जो बनाया उसके द्वारा हमें बनाया है। எவ்வளவு சிரேஷ்டமானவர்கள் மனிதர்கள், कितने बड़े श्रेष्ठ इंसान है। நீங்களும் நானும் आप और हम இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். परमेश्वर के स्वरूप के द्वारा बनाया गए हैं। ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை परमेश्वर अपने वचनों को அவர் மொழி வாயிலாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். अपने मुंह के द्वारा एक शब्द के समान वो कह रहे थे। அவருடைய வாயின் வார்த்தையை கேட்டார்கள். उनके मुंह के द्वारा शब्द को सुने। ஆனால் மோசேயின் காலத்திலே लेकिन मूसा के समान पर ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் எழுதி மக்களுக்கு கூறுவதற்காக சொன்னார். परमेश्वर उस समय मूसा को जो कहा लिख के दिया वो बात को लोगों को कहने के लिए वो कहे। மூசா இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் मूसा के என்றால், पास क्या कहा? இந்த பிரதி इस प्रति जो है எல்லா அரசர்களுடைய கரத்திலே இருக்க வேண்டும். सब शासनों के हाथों पर रहना है। அரசன் ராஜாவுடைய கரத்திலே இருக்க வேண்டும். शासक राज्यों के हाथों पर ये रहना है। இந்த வேதாகமமானது ये शास्त्र जो है ராஜாக்களுடைய கரத்திலே இருக்க வேண்டும். राजाओं के हाथों पर होना है। அவர்கள் நெறித்தவரை போகாமல் वे लोग இருக்கும்படி, उस मार्ग को ना फिसल कर जाए, அநியாயம் செய்யாமல் இருக்கும்படி, वे लोग अन्याय ना करे, நீதியாக அவர்கள் இருக்கும்படிக்கு धर्मी के द्वारा वे लोग रहने। அவர்களுக்கு இந்த வேதத்தை அவர்கள் வாசித்து வாசித்து தங்களுடைய அரசை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். इस शास्त्र को पढ़कर अपने राज्यों को चलाना है परमेश्वर ने कहा है। ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய அரசனாக हमारा இருக்கிறார். जो परमेश्वर यीशु हमारा वो राजा है। இங்கே பாருங்க, நல்ல நிலமானது देखो अच्छे का जो बीज है அது எப்படி ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. कैसे किसके समान है? நல்லதும் உத்தமமான நிலம் என்று கருதப்படுகிறது. अच्छा और एक उत्तम है कर कहलाया जाता है। இயேசுவை நம்முடைய அரசனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், यीशु ही हमारा राजा है करके हम ग्रहण किए तो ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் அரசனாக இருக்கிறார். परमेश्वर हमारे जो राजा के अरसा एक राजा के समान है। இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவரும் यीशु को जो कोई ग्रहण किए இயேசுடைய அரசாட்சிக்குள்ளாக இருக்கிறார். यीशु के जो राज्य के शासन के अंदर है, அந்த அரசுக்குள்ளாக இருக்கிறவர்கள் शासन के अंदर जो है ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுருவிலே எழுதப்பட்டிருக்கிறது. राजा और याजक के एक जून
ढूंढे कर कर वो நாம் राजा எல்லோரும் அரசர்கள். हम सब राजा हुए। இப்போ நன்றாக நீங்கள் கவனத்திலே இதை கொள்ள வேண்டும். अच्छे से इसे समझ लेना है। ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தின ஒரு நிலமாக அவர் முதலாவது நம்மை பக்குவப்படுத்துகிறார். परमेश्वर पहले हमें एक तैयार मिट्टी के समान हमें तैयार करते हैं। ஆண்டவர் ஒரு மனிதனை தம்மிடத்தில் அவர் கொண்டு வருவதற்காக परमेश्वर एक इंसान को अपने पास ले आने के लिए ஆண்டவர் மூன்று விதமான ஏதுகரணங்களை அவர் உபயோகிக்கிறார். तीन किस्म की जो बातों को परमेश्वर उत्पन्न करते हैं। ஒன்று पहले போதகர்கள். पहले शिक्षक हो। பாருங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே रोमियो 10वां इस पर கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? जब न सुने तो किस प्रकार वे लोग विश्वास करे? அறிவிக்கிறவர்கள் இராவிட்டால் यदि जो कोई प्रचार न करे तो எப்படி கேள்விப்படுவார்கள்? कैसे वे लोग அப்போ सुनेंगे? இறைவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை ஆண்டவர் உபயோகிக்கிறார். पहले परमेश्वर के वचन को प्रचार करने वाले लोगों को परमेश्वर कहता है। இரண்டாவது दूसरी बात ஆண்டவர் தம்முடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். लिखा हुआ वचन को उपयोग करते हैं। இந்த பிரசங்கியார்கள் இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் கூறும்போது शुभ संदेश लोगों जब परमेश्वर के सेवक प्रचार மூன்றாவது करे, அவர் என்ன செய்கிறார் என்றால் तीसरी बात क्या करते हैं? பரிசுத்தாவியானவர் மூலமாக पवित्र आत्मा के जरिए அவர்கள் ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்காவிட்டார் आत्मा और जल के द्वारा कोई जन्म नहीं ले तो என்று இயேசுவானவர் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். यीशु யோனா की पुस्तक 3 आयत पर कहा है। அது மாத்திரமல்ல वो केवल नहीं, பேதுரு என்ன சொல்கிறார் என்றால் पतरस क्या कहते हैं? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே पहला पतरस पहला आयत उसके 23वां वचन पर இறைவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். परमेश्वर के द्वारा वचन के द्वारा फिर तुम नया जन्म किया गए हो। பரிசுத்தாவியானவர் पवित्र आत्मा தேவனுடைய வார்த்தை परमेश्वर के वचन இந்த ரெண்டு காரியத்தை इस दो कार्य என் को வாயிலாக போதகர்கள் பேசும்போது जब इसे शिक्षक जब ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்துகிறார். परमेश्वर हर एक इंसान की जो मन को पवा का पक्का कर दे। இந்த ஜமீன் இருக்கு, ये जो जमीन जो है நாம் மண்ணானவர்கள், हम जो இந்த மண்ணை मिट्टी அவர் பக்குவப்படுத்துகிறது. इस मिट्टी को पक्का करते हैं போதகர்கள் शिक्षक को இறைவனுடைய வார்த்தை परमेश्वर के பரிசுத்தாவியானவர் இந்த மூன்றின் வாயிலாக पवित्र आत्मा के जरिए तीन ஒரு மனிதனை அவர் பக்குவம் படுத்துகிறார், மறுபடியும் பிறக்க செய்கிறார். एक मनुष्य को फिर से वो नया जन्म ले आता है। இந்த மறுபடியும் பிறந்தவர்களை ये जो फिर से जो जन्म लेते हैं எப்படி நாம் அறிந்து கொள்ள இந்த பக்குவம் அவர்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள். कैसे वे लोग एक पक्का किए गए நீங்களும் நானும் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்றால் आप और हम ये पक्का किए हैं तो சங்கீதம் 34:18 भजन संगीता की पुस्तक நொறுங்குண்ட இருதயம் அல்லது ஆவி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. मन या आत्मा करके लिखा हुआ है। ஆவி என்று நாம் முதலாவது நம்மை அடையாளம் நாம் யார் என்று அறிந்து கொள்வது. हम पापी है कर हम कौन है कर पहचानने। இந்த பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண்ணு इस पकवा किया उस जो मन जो मिट्टी जो है அது நான் மண்ணு தான் என்று தாவீது சொல்கிறார் அல்லவா? मैं मिट्टी हूं कर जिसे दाऊद कहता है। பாருங்கள் பக்தர்கள் எல்லாம் இதை அறிந்திருந்து இருக்கிறார்கள். भक्तों ये सब जाने हुए हैं। நம்முடைய ஆவியானது हमारी जो आत्मा இதை உணர்ந்து इसे आकर पहचान कर सुनकर நாம் मனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். मन फिराने के लिए परमेश्वर हमें आकर पक्का स्थिति करते हैं। அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே प्रेरितों की पुस्तक 15 उसकी 9वां वचन விசுவாசத்தினாலே நம்முடைய மனதை அவர் சுத்திகரிக்கிறார். विश्वास के द्वारा हमारी जो मन को है वो शुद्धिकरण करते हैं। ஆண்டவர் ஒரு நிலத்தை எப்படி பக்குவப்படுத்துகிறார் என்றால் परमेश्वर एक जमीन को किस प्रकार वो पक्का करते हैं। போதகரின் வாயினாலே शिक्षकों के मुंह के द्वारा இறைவனுடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி परमेश्वर के वचनों को भेजकर இந்த வார்த்தையை கேட்கிற மனிதர்களுடைய மனதிலே वचन को सुनने वाले उस मनुष्य के हृदय पर பரிசுத்தாவியானவரின் வாயிலாக पवित्र आत्मा के जरिए மனம் திரும்புதலையும் விசுவாசத்தை உருவாக்கி मन फिरने के लिए और विश्वास को वहां पर ले आता அவர்களை மறுபடியும் பிறக்க செய்கிறது தான் ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம். இந்த நிலத்தை பக்குவப்படுத்துகிற காரியம் उन्हें फिर से ही जन्माने के समान यही जो परमेश्वर के पहले वचन पक्के की बात है। நல்ல நிலமானது अच्छे जो बीज அந்த இருதயம் நல்ல இருதயமும் अच्छे हृदय जो है உத்தமமான குட் அண்ட் ஹானஸ்ட்
ஹாட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उत्तम और एक कराई मने कर कर वहां पर அந்த लिखा है। நிலமானது இப்பொழுது விதைக்கிறதற்கு விதை ஆனது அது பலன் கொடுக்கிறதற்காக விதைக்கிறது. उस जमीन के लिए अच्छी बीज देने के लिए अभी वो जब बीज जब वहां पर देते அது हैं பலன் கொடுக்கிறதற்காக वो वहां पर फल இது ले முதல் பக்குவப்படுத்தப்படுகிறது. इसके द्वारा वो आकर पक्का किया ஆண்டவர் जाता है। மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் परमेश्वर मन फिरना और विश्वास தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் அருள் செய்கிறதும் परमेश्वर अपने वचन और जो पवित्र आत्मा के இதற்கு द्वारा இறைவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். इसके द्वारा लोगों सदा परमेश्वर के वचन को सुनते ही रहना है। நான் இந்த பகுதியை நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கும்போது इस बात को जब हम जांचते हैं तो கிராமட்டிக்கலி ग्रामेटिकली இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் किस प्रकार அவர்கள் இயேசுவுடைய வார்த்தையை கேட்டவர்கள் यीशु की जो कोई वचन शब्द को जो அதை सुने எப்படி தெளிவாக பரிசுத்தாவியானவருடைய துணையோட அதை எழுதியிருக்கிறார்கள் என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். कैसे पवित्र आत्मा के मदद और सहायता के द्वारा किस प्रकार लिखा है करके उसे हम पहचाने। வழி ஊரகத்திலே விதைக்கப்பட்டவர் जो जमीन जो रास्ते पर जब है அங்கே கற்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டவர், उस पत्थरों के बीच में बिया गया उस बोल முட்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டவர், काटेली के वहां पर बीज அங்கே गया ஏரோயிஸ்ட் டென்ஸ் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. वहां पर आकर ऐसी जो शब्द वहां पर उपयोग அதெல்லாம் किया है। ஒரு முறை மாத்திரம் தான் அவர்கள் கேட்டார்கள். एक ही बार वे लोग वहां पर सुने। ஆனால் நான்காவது இந்த லூக்கா 8:15 लूका 8:15 அந்த पर கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆனது அது வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. ग्रामर की उस शब्द को थोड़ा अलग किस्म से நித்தமும் கேட்டுக்கொண்டு பிரசன்ட் டென்ஸ்லே அது பார்ட்டிசிபல் டென்ஸ்லே அது எழுதப்பட்டிருக்கிறது. प्रेजेंट टेंस पर वहां पर आकर उसे लिखा हुआ है। அது தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்ததனால் இந்த நிலமானது பக்குவப்படுத்தப்பட்டது. निरंतर वो सुन रहे थे इसीलिए इस जमीन जो है पक्का किया है। வேதத்தை விளக்குகிறவர்கள் शास्त्र को जो இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நாம் மாற்ற கூடாது. इस शब्दार्थ को हम आकर इसे बदलना नहीं है। இந்த காரியத்திலே ரொம்ப கவனம் நாம் செலுத்த வேண்டும். इस पे हम आकर बड़े ध्यान देना है। பரிசுத்தாவியானவர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் पवित्र आत्मा हमें शास्त्र का लिख के दिया है तो அது ரொம்ப தெளிவாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ठीक एक स्पष्ट के समान हमें लिख के दिए है। நேர்த்தியாக எழுதி கொடுத்திருக்கிறார். कराई से लिखे हुए லாஜிக்கலாக எழுதி கொடுத்திருக்கிறார். ठीक एक पक्के के समान நாம் लिखे புரிந்து கொள்ளத்தக்க விதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். हम समझने के हिसाब से वो लिख के दिए हैं। இதெல்லாம் நாம் கவனிக்க ये வேண்டும். सब हम ध्यान देना है। ஏன் போதகர்களை ஆண்டவர் உபயோகிக்கிறார்? क्यों शिक्षक को लेकर परमेश्वर उपयोग நீ करते வேத हैं। வாக்கியத்தை பகுத்து போதி என்று பவுலடியார் போதகர்களுக்கு ஆலோசனை शास्त्र கூறியிருக்கிறார். को कराई तरह से ठीक से तुम उसे सिखाना है। ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதும் परमेश्वर के वचन को प्रचार இந்த करना வார்த்தையினாலே பரிசுத்தாவியானவர் மனிதனுடைய மனதை அவர் பக்குவப்படுத்தி கொண்டு இருப்பதும் इस वचन के द्वारा मनुष्य को जो परमेश्वर अपने वचन के द्वारा वो वचन को पक्का करने के लिए அவன் பரிசுத்தம் वो அடைகிறதற்கும் पवित्रता के होने के பாவத்தை விட்டு மனம் திரும்புறதற்கும் पाप से वो मन फिरने के लिए நித்தமும் அவன் விசுவாசித்து வசனத்தின் பாதையிலே அவன் நடக்கிறதற்காக अनंत काल परमेश्वर के वचन पर वो चलने के लिए போதக ஊழியமானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். शिक्षक की जो सेवा है वो ठीक से चलना இறைவனுடைய है। வார்த்தை நித்தமும் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर की जो वचन को ठीक से प्रचार இப்படி करना நடந்து है। கொண்டு இருந்தால் பரிசுத்தாவியானவர் உங்களுடைய மனதை என்னுடைய மனதை அவர் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தே இருப்பார். ऐसे चलते रहे तो पवित्र आत्मा आपके मनो को हमारे मनो को पक्का करके ले நம்முடைய आएगी। வாழ்க்கையிலே தவறு நேரிடும் போது हमारी जिंदगी में जब गलत आती है நாம் மனம் திரும்பவும் हम मन फिरने के लिए இயேசுடைய இரத்தத்தின் மேல் நம்முடைய விசுவாசம் அமைந்திருக்கவும் यीशु के लहू के ऊपर हमारे जो विश्वास रहने के लिए அது நம்மை நடத்துகிறதாக இருக்கு. இந்த பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் वो हमारे चलाने के साथ एक पक्का किया वो जमीन இந்த நிலமானது ये जमीन जो है இரண்டாவது அது விலையேற பெற்ற நிலமாக அது கருதப்படுகிறது. दूसरे एक बड़े एक समान के वो कहलाई जाती है। பாருங்கள், ஒரு நிலத்தை நாம் உழுது देखो एक जमीन को हम अगर इसे நல்லா வச்சிருந்தோம் என்றால் अच्छा अगर उसे सजा எல்லாரும் கண்கள் அந்த நிலத்தை தான் பார்க்கும். सभी लोग आगे वही जमीन को वो देखेंगे। அப்படி ஒரு விலையேற பெற்ற ஒரு நிலமாக वैसे एक श्रेष्ठ बड़ा हुआ एक जमीन ஆண்டவர் நம்மை மாத்துகிறார். परमेश्वर हमें वो बदलते हैं। இதிலே மாறுதல் எப்படி உண்டாகிறது என்றால் इसमें बदलावट அதை நம்ம நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? आप और हम कैसे पहचान सकते நாம் हैं? விலையேற பெற்ற நிலம் என்று நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொண்டோம்? श्रेष्ठ है कर आप और हम कैसे पहचाने? எபேசியர்
ஒன்றாம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே इफिसी की पुस्तक पहले 13 वचन पर பரிசுத்தாவினாலே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். पवित्र आत्मा के द्वारा मोल लगाए. இந்த நிலமானது இறைவனுக்கு சொந்தமானது. ये जो जमीन है परमेश्वर की उसकी खुद की जमीन है. நீங்களும் நானும் आप और हम பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் पवित्र आत्मा के अभिषेक को हम पाए तो ஆமே திரியேக தேவனுடைய சொந்தமானவர்கள், त्रिएक परमेश्वर के हम खुद के कहलाते हैं. அவருடையவர்கள். वो हम उनके लोग हैं. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்திலே एफेसियों की पुस्तक 4 वचन பாருங்கள், पर மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவரை छुटकारा के दिन पे पवित्र आत्मा जो मोल लगाए हुए நீங்கள் आप துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று तुमने எழுதப்பட்டிருக்கிறது. दुखित मत करो कर कर वहां पर लिखा है. நல்ல நிலமானது अच्छे जो जमीन है கெட்ட பலனை கொடுக்காது. वो इसे जो अलग खराब फल को वो नहीं ले आती. நீங்களும் நானும் आप और हम பரிசுத்தாவினாலே முத்திரைக்கப்பட்டிருக்கிறோம். पवित्र आत्मा के द्वारा मोल இந்த लगाए. முத்திரையானது ये मोल जो இது है ஒரு பெரிய சாட்சியாகும். एक बड़े गवाही है. நாம் இறைவனுடையவர்கள், हम परमेश्वर के लोग हैं. उनके बंदे हैं. हम उनके जो बंदे हैं उनका है, हम उनके ही है. उनके जमीन है, उनके एक जमीन के समान நாம் அவருடையவர்கள். हम उनके हैं. அது மாத்திரமல்ல, वो केवल नहीं பரிசுத்தாவியானவருடைய முத்திரை பெற்றவர்கள் पवित्र आत्मा की जो कोई मोल पाए हैं, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு விலையேற பெற்றவர்களாக மாறுறதற்காக हमारी जिंदगी में श्रेष्ठ हम बदलने के நம்முடைய लिए வாழ்க்கையிலேயே ஆண்டவர் பாடுகளை வைத்திருக்கிறார். हमारी जिंदगी में परमेश्वर कुछ दुखों को वहां पर रखे. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கலாம். रोमियो की पुस्तक 5 ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே रोमियो की पुस्तक 5 பாடுகளின் மூலமாக जो दुखों के समान நமக்கு என்ன உண்டாகிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हमें क्या हुए कर कर यहाँ पर लिखा நாம் हुआ है. பரிசுத்தாவியை हम பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा पाए हैं. நமக்கு பாடுகள் உண்டாகிறது என்றால் हमें अगर क्लेश हो तो அது எதற்கு वो உண்டாகிறது? क्यों होती है? பொறுமையோடு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் धीरज के समान हम फल लेना है तो உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்க வேண்டும். आपको और हमारी जिंदगी पर कुछ दुख होना है. 3வது வாக்கியம். तीसरे அது वचन மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையையும் உபத்திரம் அதாவது பாடுகள் பொறுமையை உண்டாக்குறது போதும். केवल यह नहीं वरन हम क्लेश में भी घमंड करें. क्यों यह जानकर ஆண்டவருடைய ஜனங்கள் परमेश्वर के लोगों நல்ல நிலமானது अच्छे जमीन पर பொறுமையோடு கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. धीरज के समान वो फल ले आती है. பாடுகள் மூலமாகத்தான் பொறுமை உண்டாகிறது. दुख के द्वारा ही धीरज होती है. பொறுமை உண்டாகும் போது जब धीरज जब होती है அங்கே நல்ல கனி உண்டாகிறதற்கான ஏது அங்கே இருக்கிறது. वहाँ पर अच्छे फल ले आने वहाँ पर कार्य होता है. பாடுகள் மத்தியிலே ये दुखों के बीच में ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். देखो वो हम पर एक कार्य को करते हैं. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே कोलोसे की पुस्तक पहला है उसकी 11 वचन पर இங்கே பொறுமை எப்படி உண்டாகிறது என்று பாருங்க. यहाँ पर धीरज किससे होते हैं? பாடுகள் நமக்கு பொறுமையை உண்டாக்குறது. देखो हमारी दुखों को हम धीरज ले आती है. தேவாவியானவர் நம்மை முத்தரித்திருக்கிறார். पवित्र आत्मा में मोल लगाए. பாடுகளிலே நாம் அப்படியே மாய்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு दुख में उसमें काम ना फंस जाए. பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தி 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 வரும்போது पवित्र आत्मा जब हमें बलवंत कर बलवंत कर बलवंत कर பொறுமை உண்டாகிறது என்று அங்கே हमें எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर धीरज ले आती है कर लिखा है. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். कोलोसे की पुस्तक पहला है उसकी 11 वचन. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் சந்தோஷத்துக்கு கூடிய எல்லா விதமான பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நீடிய சாந்தம் உண்டாகிறதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி பாருங்கள் அவருடைய வல்லமையின் பிரகாரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उनके जो बलवंत के द्वारा कर यहाँ पर लिखा है. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டாகிறது. हमारी जिंदगी में कुछ दुख आती है. நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். हम परमेश्वर के खुद के हैं. இறைவனுக்கு சொந்தமானவர்களுக்கு பாடு தேவையா? परमेश्वर के खुद के बेटे के क्या दुख जरूरत है? பாடுகள் நிச்சயம் தேவை. हाँ दुख नीचे जरूरत है. பொறுமையோடு அது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. நல்ல நிலம். धीरज के द्वारा वो अच्छे फल ले आती है. वो जमीन है. பரிசுத்தாவியானவர் உங்களை முத்தரித்திருக்கிறார். पवित्र आत्मा आपको मोल लगाए. நீங்களும் நானும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். आप और हम परमेश्वर के खुद के कहलाए. முடிவான மீட்பு நிச்சயம். अंत में जो उस निश्चय हमें पा सकते हैं. முடிவான மீட்புக்கு முன்பதாக अंत उस निश्चय के पहले உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், आपकी जिंदगी में हमारी कई सारी परेशानी, பிரச்சனைகள், कई सारी समस्या, பாடுகள் உண்டாகிறது. कई सारी दुख आती है. ஆண்டவர்
ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், परमेश्वर ने कहा है இந்த உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் இருக்கிறது. इस पृथ्वी पर तुम्हारे दुख है, இந்த இயேசுவானவர் தான் சொல்லியிருக்கிறார், यही यीशु ने कहा है பொறுமையோடு அந்த நிலமானது கனி கொடுக்கும். धीरज के द्वारा वो जमीन अच्छे फल ले आएगी. உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் இருக்கும்போது संसार में तुम्हारे लिए दुख हो तो உங்களுக்கு அது பொறுமையை கொண்டு வரும் என்றும், तुम्हारे लिए वो धीरज ले आती இந்த है. பொறுமையானது அது உங்களால் உண்டாகிறது கிடையாது. ये धीरज तुम्हारे से नहीं उत्पन्न होती है, பரிசுத்தாவியானவருடைய பலன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். पवित्र आत्मा के बल आपके पास आती நீங்கள் है. பொறுமையை பெற்றுக்கொள்ள 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 अब धीरज उसे पाने के लिए கொண்டு இருக்கும்போது जब वो रहेंगे உங்களிலிருந்து நற்கனிகள் உண்டாகும். आप उसे और अच्छे फल उत्पन्न आएगी. இதுதான் வெளியேறப்பட்ட ஒரு பூமியின் அடையாளம். यही एक श्रेष्ठ पाया हुआ एक जमीन के फल है. இப்பொழுது தான் மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். अभी ही तीसरे बात पर हम आए. மூன்றாவது காரியம் என்னவென்றால், तीसरी बात அது பலன் கொடுக்கிற ஒரு நிலமாக இப்பொழுது மாறுகிறது. उत्पादन देने वाली एक जमीन के समान वो ஆண்டவர் அதை பக்குவப்படுத்தி परमेश्वर से पक्का कर அதை பக்குவப்படுத்துகிறார். उसे एकदम पक्का அது करके ரொம்ப சிரேஷ்டமாக அதை वो பக்குவப்படுத்துகிறார். बड़े एक श्रेष्ठ के द्वारा அது उसे சிரேஷ்டமாக பக்குவப்பட்டு வரும்போது जब श्रेष्ठ उत्पादन जब करते हैं நல்ல अच्छे யோக்கியமான ஹானஸ்ட் अच्छे योग्य இந்த நிலத்திலே இருந்து इस जमीन से जो பொறுமையோடு அங்கே ஃபல் வருகிறதாக இருக்கிறது. धीरज के द्वारा वहां पर वो फल ले आता है. அது உற்பத்தி செய்கிற நிலமாக அது மாறுகிறது. एक उत्पादन करने वाले के जमीन के समान वो है. உங்களுடைய வாழ்க்கையில आपकी जिंदगी நாம் पर யாவருடைய வாழ்க்கையில हमारी जिंदगी पर கனிகள் தென்பட வேண்டும். फल आकर दिखाई देना है. நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு हम फल देने वाले के நான் समान உங்களை रहने. வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. मैं तुम्हें रखा हूं करके परमेश्वर कहता है மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி अच्छे फल देने के लिए. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. योना 15वीं आयत पर लिखा है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. கனி கொடுக்கும்படிக்கு अब फल देने के लिए இறைவன் அதை பக்குவப்படுத்தி परमेश्वर से पक्का कर வெளியேறப்பட்டதாக அது தமக்கண்டு அதை நிறுத்தி वो अपनी खुद के लिए उसे அந்த करा மரத்திலே இருந்து கனியை அவர் கொண்டு வருகிறார். जमीन से वो फल को ले आते हैं. கனி என்று சொல்லப்படுகிறது. फल के मतलब ஒன்று பரிசுத்தமாக என்ற கனி. पहले एक पवित्रकरण के समान. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்தால், रोमियो की पुस्तक 6:22 को जब आप पढ़े तो ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்வீர்கள். परमेश्वर के बच्चे से जान लेंगे. வாசிங்க. 6:22 இப்பொழுது நீங்கள் ஆ. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு ஆ. தேவனுக்கு அடிமைகளானதினால் ஆ. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் ஆ. முடிவோ நித்திய ஜீவன். பாருங்கள், பரிசுத்தமானது உங்களுக்கு கிடைக்கிற பலனாக இருக்கிறது. the fruit ending எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि वो आकर पवित्र के द्वारा तुम्हारे देने वाला फल के समान है करके यहाँ लिखा हुआ the है. fruit you get leads to sanctification ending எழுதப்பட்டிருக்கிறது. फल मिला जिसके द्वारा तुम पवित्रता प्राप्त होते हो. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்ற கனி, हमारी जिंदगी में पवित्र के समान एक फल. பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு விதமாக கணிக்கப்படுகிறது. पवित्रता के मतलब दो किस्म से वो क्या आ ஒன்று, जाता. நாம் எல்லாரும் தேவனுடையவர்கள். पहले हम सब आकर परमेश्वर के लोग இதிலே हैं. எந்த விதமான மாற்றம் இல்லை. इसमें कोई बदलावट नहीं है. ஆனால் लेकिन இந்த உலகத்திலே इस संसार நாம் पर இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதை हम ऐसे ही जिंदगी बिताना है करके जो परमेश्वर ने हमें कहा நாம் है கை கொண்டு நடக்கிறது हम उसे पालन करके ரொம்ப चलते हैं. முக்கியமாக நாம் கருத வேண்டும். बड़े एक मुख्य के द्वारा நாம் उसे எல்லாரும் ஆண்டவருடையவர்கள். हम सब परमेश्वर के लोग हैं. ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார். परमेश्वर पवित्र है. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் वो जो अलग किए हुए लोग அவர்கள் ये பரிசுத்தமானவர்கள். लोग पवित्र लोग हैं. அந்த जो பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு अलग किए हुए लोग அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் திகழ வேண்டும். वे लोग अलग किया के समान वो उस प्रकार कार्य करना है. இது பரிசுத்தத்தின் பக்கமாகும். यही पवित्रता की उसकी अलग जो बात है அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यही यहाँ पर लिखा அதுடைய பலன் என்னவென்றால், उसकी बल क्या நாம் है. தேவனுக்கு அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது हम परमेश्वर की जब गुलामी जब हम अपने आप को நமக்கு समर्पण கிடைக்கிற करें, ஒரு ஃப்ரூட் என்னவென்றால், हमारे से अंदर क्या है நம்மில் फल? இருந்து உருவாகிற ஃப்ரூட் என்னவென்றால், हमारे से अंदर उत्पादन होने वाले फल क्या है? பொசிஷனல் sanctification என்று சொல்லப்படுகிறது வேற. जो पवित्रता करने की एक जो अलग एक बात है. பிராக்டிக்கல் sanctification என்று சொல்லப்படுகிறது வேற. जो प्रैक्टिकल के समान एक अलग இந்த वो है. ரெண்டையும் பிரிக்க கூடாது. ये दोनों का अलग नहीं करना है. ஒரே
சிக்காலே ரெண்டு பக்கத்தை போல் இருக்கிறது. एक की जो सिक्का में जिसे दोनों के समान रहना है. தேவனுடைய ஜனங்கள் இதை பிரிக்க கூடாது. परमेश्वर के लोगों इसे अलग नहीं करना है. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே उन्होंने 12 अध्याय पर நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் உலகத்திலே வாழாவிட்டால் पवित्र के समान इस संसार पे अगर ना बिताए தேவனுடைய வருகையை நீங்கள் காணீர்கள். परमेश्वर के राज्य को तुम नहीं देखोगे. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் ஒருவனும் காண்பதில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र के द्वारा कोई परमेश्वर के दर्शन नहीं कर. प्रैक्टिकल सैंक्टिफिकेशन பற்றி ஹோலினஸ் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. प्रैक्टिकल एक पवित्रता के बारे में लिखा है. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் यीशु को जो कोई ग्रहण किए सभी लोग இறைவனுடையவர்கள் என்று அவர்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் அது பரிசுத்தமாகும். परमेश्वर के लोग है संसार से अलग किए हुए लोग हैं. இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் संसार से अलग किए हुए लोग இறைவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ परमेश्वर जैसा पवित्र है அப்படியே அவர்கள் தங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. वैसे ही वो पवित्रता रहना चाहिए. पहला पत्र पहले पे लिखा है நானே பரிசுத்தமாக இருக்கிறது போல ही पवित्र हूं जैसे உங்களுடைய எல்லா நடத்தைகளிலும் இது பிராக்டிகல் நடத்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. तुम्हारे सभी चाल चलन நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு கனியாகும். आप लोग पवित्रता रहना ये एक फल है. பரிசுத்தம் ஒரே நாள்ல வராது. पवित्र आत्मा एक ही दिन में அது नहीं आता. பொறுமையோட கனி கொடுக்கிறதாக இருக்கு. धीरज के समान ही फल है. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. हमारी जिंदगी में पवित्रता நாளுக்கு நாள் கிராஜுவலி அது இன்க்ரீஸ் ஆக இருக்கிறது. दिन भर दिन वॉकर बढ़ते जाती है. ஒரே நாள்ல அதாவது பரிசுத்தமாக முடியாது. एक ही दिन में हम कोई पवित्रता नहीं हो सकते. அங்கே அது அந்த பரிசுத்தத்தை ஆண்டவன் நடத்திப்பிக்கும்படிக்குத்தான் उस पवित्रता को ही परमेश्वर चलाने இந்த के लिए. வசனமானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. यही वचन हमें पवित्रता करती है. இயேசுடைய இரத்தமானது நமக்கு பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. यीशु का ही लहू हमें पवित्र करती है. பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். पवित्र आत्मा में पवित्रता करते हैं. நாம் பாவரிக்கை செய்யும்போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். पाप की जब कबूलात करते हैं उस समय में हम पवित्रता பாவத்தை அறிக்கை செய்யும்போது தான் இயேசுடைய இரத்தம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9:10 எழுதப்பட்டிருக்கிறது. पाप की जब कबूलात करते हैं उस समय यीशु की लहू ही हमें शुद्ध कर दिया करके योना पहला अध्याय 10वीं आयत पर लिखा है. இதெல்லாம் பிராக்டிகல் ஹோலினஸ் சாங்க்டிஃபிகேஷன்ல ஆண்டவர் உபயோகிக்கிற ஏது காரணங்கள். ये सब हमारी जो चाल चलन में ले आने वाली सभी बात है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. இதை போட்டு குழப்பி வைத்திருக்கிறார்கள். लेकिन क्या इसे रखकर वो अलग एक गड़बड़. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதாவது அவன் அதுக்கு பிறகு எதுவும் செய்யலாம் எப்படியும் இருக்கலாம். यीशु को जो वो ग्रहण किया वो कहीं भी कर सकता है. அவன் ஒழுங்காதன பரலோகத்திலே தான் உங்களுக்கு ஒருபோதும் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். वो स्वर्ग में ही जाएगा करके लेकिन ऐसा नहीं है वो कभी स्वर्ग में नहीं जा पाएगा. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இறைவனுடைய சன்னிதானத்திலே போக முடியாது. प्रैक्टिकल सैंक्टिफिकेशन इज वेरी इंपॉर्टेंट. पवित्रता के द्वारा कोई भी अपने चाल चलन में हम पवित्रता से रहना बड़ी जरूरी बात है. परमेश्वर में जो हम पाए हुए उस पवित्रता जो है वो निश्चित पवित्रता है. वो परमेश्वर के लिए हम अलग किए हुए लोग ये पवित्र लोग करके माना जाता है. लेकिन हमारे चाल चलन में हम हर रोज हम पवित्र होकर हम जाना वो अलग बात है. इन दोनों को हम अलग नहीं करना है. दोनों जुड़कर ही वो चलता है. इस विषय पर इब्रानी 12 उसकी 14वीं आयत पे लिखा गया है ताकि पवित्रता के बिना उसकी दर्शन हम नहीं कर सकता. तो हमारी चाल चलन पे है जैसा मैं पवित्र है वैसे तुम भी अपनी चाल चलन पे पवित्र होना चाहिए. ये एक फल है. ये बड़ी धीरज से ही होगा. ये अचानक या तो जल्दबाज या तो तुरंत नहीं होती है. धीरे धीरे हम पवित्र होकर जाना ये फल की एक चिन्ह है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. பொறுமையோடு அது கனி கொடுக்கிறது. धीरज के समान फल ले நாம் எல்லாரும் நல்ல நிலமாக हम सब एक अच्छे நல்ல இருதயம் अच्छे हृदय உத்தமமான ஹானஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. उत्तम और कराई मन के ஒரு साथ மனிதன் ஹானஸ்டாக இருக்கிறான் एक என்றால் इंसान कराई मन के எந்த साथ காரியத்தையும் அதாவது சிலவங்க சில காரியங்களை அதாவது மறைத்து कुछ लोग कुछ நம்மள அதாவது ட்ராப் பண்றதற்காக அவர்கள் பேசுவாங்க. हमें वो ट्रैक करने के समान ऐसे कुछ बातें वो அவங்க करते हैं. பெரிய அறிவாளிகள் மாதிரி बड़े ज्ञानी है करके அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மாதிரி उनको जैसे सब मालूम है என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் இவன் என்ன பித்தலாட்டம் பண்றான். ऐसे सब लोग का हमारे ஆனாலும் என்ன சொல்ல लेकिन क्या करें ஒரே வார்த்தையில அதன அவங்கள நம்ம இது பண்ணிரலாம். एक ही शब्द के द्वारा उसे कह இப்படி பாவிகளாக இருக்கிறார்கள். ऐसे पापी लोग அவர்கள் எதுவும்
ஹானஸ்டாக பேச மாட்டாங்க. कड़ाई के साथ वो மறைத்து இவர் என்ன சொல்றாரு वो उसे कर कर ये நம்ம क्या கிட்ட ஒன்னு கேட்பாங்க. मेरे पास एक पूछते இந்த हैं, ஜாக்கப் பாஸ்டர் கிட்ட ஒன்னு போய் கேட்பாங்க. जैकब भाई के they पास are not honest people. ये कड़ाई मन के लोग नहीं है। ஒரு ஹானஸ்ட் பீப்பிள் ஒரு மனிதன் என்று சொல்ல பண்ணா एक कड़ाई मन के इंसान की मत நீங்க ஒரு விசுவாசி கிட்டயோ யார்கிட்டயோ ஏதோ போய் கேக்குறீங்கன்னா एक विश्वासी के पास यदि जाकर உண்மையாக போய் கேக்குறா அந்த கரா மன்னு சொல்லுவாங்க. कड़ाई मन हाँ अंदर कुछ रहकर बाहर कुछ बोलना वो करा मन नहीं है, ये पखंडीपन है, हिपोक्रेसी. दे आर नॉट हॉनेस्ट पीपल. ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. पवित्रता के मतलब ஆண்டவர் பாருங்கள் பாவத்தை தம் ஜனங்கள் பாவம் செய்யும் போது जब अपने लोगों जब पाप करते हैं அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் वो क्या இந்த कहते हैं? கள்ள போதகர்கள் झूठे शिक्षक அவர்கள் மேல் பூச்சியாக वे लोग ऐसे என் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று போதகர்களை அவர் ஏசுகிறார். लोगों को शांति हो करके इससे वो आकर बातें करता है। பாவத்தினாலே பல ரோகங்கள் உண்டாகிறது. पाप के द्वारा कई सारे रोग होती है। அவர்கள் இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். वे लोग ऐसे करते हैं। கள்ள ஊழியர்கள் झूठे शिक्षक ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், परमेश्वर आज अगर तुम्हें आशीष करेंगे। இவர்களெல்லாம் கள்ள ஊழியர்கள். ये सब झूठे सेवक है। அவன் பாவம் செய்கிறான், நீ பாவத்துல இருக்கிறாய், वो पाप या तुम மனம் திரும்ப வேண்டும், मन फिराना है। நீ இயேசுவுடைய சிலுவையை நீ விசுவாசி, அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம் கொண்டு இரு. यीशु मसीह के सूली का उसे विश्वास करो। இந்த வசனத்தை எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் எழுதி வைத்துக்கோங்க. सदा आपके शास्त्र அப்போஸ்தலர் 15:9, प्रेरितों की पुस्तक 11:9, ரோமர் 14 அதிகாரத்திலே रोमियो 14 கடைசி வசனமும் अंत இதை वचन நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். इसे आप लिख के रखो। ரோமர் 14 அதிகாரம் रोमियो की पुस्तक 14 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். अंत वचन को पढ़िएगा। 23வது வாக்கியம். 23वां वचन ரோமர் 14:23. ஒருவன் ஆ. சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் ஆ. அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆ. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். ஆ. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. विश्वास से जो कोई नहीं है वो पाप है करके लिखा இந்த है। வசனமும் ये वचन அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 9வது வாக்கியத்தை உங்களுடைய வேதாகமத்தில் எழுதி விசுவாசத்தை குறித்துள்ள ஆழமான சத்தியங்கள் இங்கே இருக்கிறது. प्रेरितों की पुस्तक 11:9 विश्वास की सत्य गहराई बात यहाँ पर लिखा हुआ है। அப்போஸ்தலர் 15:9 வாசிங்கள். प्रेरितों की पुस्तक 11:9 இந்த இரண்டு வசனத்தை வைத்து விசுவாசிகள் விசுவாச வாழ்க்கை வாழுங்க. ये दो किस्म वचन को रखकर विश्वासी अपने विश्वासिक जिंदगी बिताना है। விசுவாசித்தால் உனக்கு கார் तू கிடைக்கும், विश्वास करे तुझे कार விசுவாசித்தா मिलेगा। உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், वे विश्वास करे तो अच्छे लड़की मिलेगी। நீ விசுவாசித்தா உனக்கு நல்ல அதாவது நிலம் तुम கிடைக்கும். विश्वास करे अच्छी வீடு- जमीन मिलेगी। இது கிடையாது. ये नहीं है विश्वास। நன்றாக புரிஞ்சுக்கோங்க. अच्छे से पहचानना है। ஒரு விசுவாசி என்று एक சொல்லப்படுகிறது विश्वास के मतलब இறைவன் மேல் அவன் பக்தி परमेश्वर के ऊपर वो भक्ति के அவரே समान, சார்ந்து இருக்கிறது. उनके நீ எதை समान செய்தாலும் तुम जो भी அதிலே करे விசுவாசத்தோட நீ செய்ய வேண்டும். उनके उस पर विश्वास के द्वारा பாருங்கள் करना। இங்கே அப்போஸ்தலர் 15:9 வாசிங்கள். यहाँ पर प्रेरितों की पुस्तक 11:9 को पढ़िएगा। விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எது செய்தாலும் चाहे तुम विश्वास के बिना कोई भी करे அது तो உங்களுக்கு பாவம். वो तुम्हारे लिए நீங்கள் पाप। விசுவாசம் இல்லாமல் இயேசுவை நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா அது विश्वास உங்களுக்கு करे பாவம். बिना यीशु के पास आए तो पाप है। இங்க விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை அவர் சுத்திகரித்திருக்கிறார். विश्वास के द्वारा हमारे हृदय को இந்த शुद्धिकरण किए। விசுவாசத்தினாலே நாம் பாவத்தை அறிக்கை செய்ய इस வேண்டும். विश्वास के द्वारा पाप இந்த की कबूलात करना है। இந்த விசுவாசத்தினாலே பாவத்தை அறிக்கை செய்யும் போது इस विश्वास के द्वारा पाप அப்பொழுது இயேசுடைய ரத்தம் तब यीशु के लहू உங்களை கழுவி சுத்திகரிக்கும், हमें आकर शुद्ध உங்களை कर விடுதலையாக்கும். हमें छुटकारा ஏனென்றால் देगी। அங்கே விசுவாசம் இருக்கிறது. क्योंकि वहां पर विश्वास ஏதோ है। அதாவது கடமைக்காக செய்வோம். केवल एक नाम के लिए ही करेंगे। விசுவாசம் இல்லாமல் நீ பாவரிக்கை செய்தாலும் அது உனக்கு பாவமாக ஆகும். विश्वास के द्वारा तुम पाप के कबूलात நீ करो तुम्हारे पाप। விசுவாசத்தோட பாவரிக்கை செய்தாயானால் विश्वास के द्वारा அப்பொழுதுதான் இயேசுடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். तभी यीशु के लहू ही तुम्हें शुद्धिकरण करेंगे। நன்றாக புரிஞ்சுக்காங்க. अच्छे से पहचानो। பாவரிக்கை குறித்து பல கருத்துக்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். कई सारे से अर्थ के बारे में बातें कर रहा हूँ। எது வைத்து அதாவது செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் कौन என்று. से किसको रखकर हम देखना है पहचानना है। பரிசுத்தமானது
முதலாவது கனி. पहले पवित्रता वो हमारी फल, இரண்டாவது दूसरी बात நம்முடைய ஆன்மீகம் இதிலே வெளிப்படுகிறது. हमारी जो आत्मिक की बात इसमें प्रकट होती है। இப்பொழுது சொல்லப்படுகிற ஆன்மீகவாதிகளை போல் அல்ல, अभी जैसे कहा वो उसके समान लोग के நம்முடைய समान नहीं, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகிறது. हमारी जो पवित्रता के बारे में। யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிங்க. योग 3:17 को पढ़िएगा। யாக்கோபு 3:17. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். பாருங்கள், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கிறது. दया और अच्छे के फल के समान இறைவனுடைய ஞானமானது परमेश्वर की ज्ञान जो है நாம் பெற்று வாழும்போது हम उसे जब पाकर जब विदा நம்மிலிருந்து நற்கனிகள் हमारे संग अच्छे जो இதுதான் फल। கலாத்தியர் 5:22 23வது வாக்கியத்தை நீங்கள் வாசியுங்கள். गलातियों 5:23 पर ஆண்டவர் அவர் ஞானத்தின் ஆவியாக அவர் மேல் வந்து தங்கி இருந்தார். ज्ञान के समान परमेश्वर उन पर आकर बसे थे। பரிசுத்தாவியானவர் பரலோகத்திலே இருந்து வருகிறார். पवित्र आत्मा स्वर्ग से उतर आता है। இப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எல்லாரும் ஞானமற்றவர்களாக, जो कोई पवित्र आत्मा जो पाए बिना ज्ञान के இந்த समान, பேக்கராடுகள் போல वो एक अलग ही के समान है। அவர்களுக்கு ஒன்றும் தெரியாத, उनको कुछ भी नहीं मालूम है। அந்த ஆவின்னு சொல்லிட்டு आत्मा आत्मा ஞானம் இல்லாமல் அதாவது இருக்கிறார்கள். बिना ही ज्ञान का वो अभी भी रहते हैं। சிலர்கள் அவங்க ரொம்ப பக்திமான்கள் என்று காண்பிக்கிறதற்காக कुछ लोग बड़े भक्त நம்ம கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம். अंदर रहकर दूसरे संवाद சோத்ர உடனே அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. तुरंत धन्यवाद धन्यवाद अन्य भाषा में बातें करते हैं। இந்த மாதிரி ஞானமற்றவர்களாக இருக்கிறார்கள். ऐसे ज्ञान बिना वो रहते हैं। அவர் தெளிவின் ஆவியாகவும் ठीक से ஞானத்தின் ஆவியாக நம்மேல் அவர் வந்து தங்கி இருக்கிறார். ज्ञान के एक आत्मा के समान हमारे பரத்திலே अंदर இருந்து बसे। வருகிற ஞானமானது स्वर्ग से जो நற்கனிகளாக நிறைந்திருக்கிறது. अच्छे फल के समान भरा இந்த है। வசனமும் கலாத்தியர் 5:22-23 நீங்கள் எழுதி வைத்துக்கோங்க. ये वचन गलातियों 5:23-24 से वो भी लिखे रखिए। யாக்கோபு 3:17 விட்டுவிட்டு याकूब 3:17 को छोड़कर கலாத்தியர் 5:22-23 யாரும் விளக்க கூடாது. गलातियों 5:23-24 से कोई भी ऐसे नहीं बताना। விளக்குனீங்கன்னா அதுல தவறு நேரிடும். इसके बारे में अगर आप बताएं तो ஏனென்றால் गलत, அவர் ஞானத்தின் ஆவியாக இறங்கி வந்திருக்கிறார் என்னில் உங்களில். क्योंकि ज्ञान की आत्मा के समान आप में और எந்த मुझ में उतरा है। காரியமும் ஞானமாக, कोई भी कार्य ज्ञान से, ஞானமாக அது டீல் பண்றதுக்காக, ज्ञान से ही उसे वो बताने के लिए। அதாவது திருச்சபையை நடத்துகிறது कलीसिया को இந்த चलाना, உலகத்தான் அதாவது இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை நடத்துறாங்கல்ல அந்த மாதிரி அதாவது சபையை நடத்த ஆண்டவர் சொல்ல. ये संसार जैसा जो लोग कंपनी चला वैसा वो ऐसा कलीसिया नहीं திருச்சபையை चलाना। நடத்துகிற அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகிறது. कलीसिया को चलाने वाला उस இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்காங்க. एडमिनिस्ट्रेशन जो कहते हैं वो பாஸ்டர்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. इस जो चलाते உடனே அதாவது எதுவும் கேட்க கூடாது. धीरज अचानक अगर कुछ அவர்கள் பரிசுத்தாவியானவருடைய கரத்திலே ஜனங்களை ஒப்பு கொடுத்து पवित्र आत्मा में अपने लोग பரிசுத்தாவியானவர் அதை அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு पवित्र आत्मा ஞானத்தின் ஆவியினாலே அவர்களை நிரப்பி ज्ञान की आत्मा से அவர்கள் ஞானமாக திருச்சபையிலும் உலகத்திலும் குடும்பத்திலும் நடந்து கொள்ளும்படிக்கு ज्ञान से संसार में परिवार में रहे चलाने के लिए போதகர்கள் ரொம்ப தெளிவாக அவர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் நடத்திட்டோம். शिक्षक लोग कोई भी வெளியே அதாவது பாஸ் அதாவது இங்க வா அதை செய் இதை செய், कंपनी का जैसा मालिक जैसा அது அட்மினிஸ்ட்ரேஷன், அது வந்து ஆத்மீக அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அது வந்து உலகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகும். वो आत्मिक संसार के समान वो एडमिनिस्ट्रेशन। நாங்கள் அதாவது அப்போஸ்தலர்களுடைய சைன் என்ன தெரியுமா? प्रेरितों की चिन्ह क्या है? என்னது? क्या है प्रेरितों की चिन्ह? அதிசய அற்புதங்கள் மாத்திரமல்ல, अद्भुत अचंभव कार्य, மிகுந்த பொறுமை. बड़े उनका एक धीरज है। இப்படி இராதவன் ஒருத்தனும் சபையை நடத்த முடியாது. ऐसा कोई नहीं है वो अगर कलीसिया को நீ नहीं चला, நடத்தாத அதாவது ரிசைன் பண்ணிட்டு போயிரு. तुम ऐसे मत चल, नहीं तो சிலவங்க तुम சொல்லுவா, நான் கேட்டிருக்கேன், कुछ लोग कहते हैं பிலிப் பாஸ்டருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதுன்னு. फिलिप जी को अगर ये சிரிச்சிட்டே कलीसिया இருப்பேன். ऐसा अगर हंसते रहता हूँ। வேதாகம அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். शास्त्र की उस அது एडमिनिस्ट्रेशन பெருமை பாராட்டுறதற்காக அல்ல, मैं अपने आप को ऐसे घमंड ஒரு नहीं ஒரு करने। காரியத்தை பொறுமையாக
हर நான் एक எப்படி நடத்தி வந்தேன்னு கடவுளுக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். कैलेश और वह जो परमेश्वर को और मुझे ही मालूम है। ஆவிக்குரியவன ஒருவனும் நிதானித்தறியான். மாம்சத்துக்குரியவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். जो कोई मासिक के रीति में है, ஆவிக்குரியவன ஒருவனும் நிதானித்தறியான். நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். आप और हम एक எதை आत्मिक எப்பொழுது எந்த நேரத்தில் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். कौन से और किसके समान परमेश्वर हर एक कार्य को भी बताएंगे। அப்படித்தான் சபையை நடத்த வேண்டும். वैसे ही कलीसिया को चलाना சபை है। மூலமாக செய்யப்படுகிற எல்லா நிர்வாகமும் அப்படித்தான் நடத்தப்பட வேண்டும். कलीसिया के द्वारा जो कोई किया जाता है वैसे ही करेगा। ஆதிக்கம் பாராட்டிக்கிட்டு वो अपने आप को बड़ापन कर லெஃப்ட் ரைட் அதாவது அப்படி பண்ணிட்டு அதாவது இருக்கிறது அது வந்து சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. बायने और ऐसे करना वो आकर में समान नहीं। சொல்றது ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஐயோ பரிதாபம், அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், वे लोग அழிவார்கள். वो लोग अनाश होएंगे। நான் ஆவிக்குரியவனாக இருக்கும்போது ஆவிக்குரிய விதமாக जब हम आत्मिक रहेंगे आत्मिक के நற்கனிகளால் அது வந்து ரொம்ப சாஃப்ட், இட் வில் பி பீஸ், एक अच्छी एक समान யாக்கோபு 3:17 வாசிங்க. பரத்திலே இருந்து வருகிற ஞானமானது, याकूब 3:17 को फिर से पढ़िएगा। பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பாருங்க, இட் இஸ் பியூர், शुद्धता, அதுல வந்து எந்த விதமான மிலாவட்டு கிடையாது. उसमें कोई भी आकर ऐसे मिलावट என்னுடைய சுயம் அதுல மிக்ஸ் ஆகாது. कोई स्वयं बात नहीं है। இன்னொருடைய கருத்தும் அதுல மிக்ஸ் ஆகாது. दूसरे और एक जो बात இறைவனுடைய செய்தி திருமறையிலே இருக்கிறது. परमेश्वर के शुभ संदेश वचन यहाँ पर இந்த ஞானத்தோட அதாவது அது செயலாட்டுகிறதாக இருக்கும். ये ज्ञान के द्वारा प्रकट कर दी है। யாரும் யாரை குறித்தும் அதாவது தீர்ப்பு சொல்லக்கூடாது. कोई किसके बारे में ऐसे वो कहना அப்படி नहीं। சொல்லுகிறவர்களுடைய எல்லா காரியமும் தவிடுபடி ஆகும். ऐसे जो भी कहेंगे उसके सभी बात आप वहाँ पर आता எனக்கு है। ஒன்றும் தெரியாதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். मुझे भी कुछ नहीं मालूम है, ऐसे ही இந்த மாதிரி அதாவது பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார்கள். ऐसे पागलपन के समान बातें करते हैं। அவன் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது, वो कोई सेवा नहीं ஒரு कर, காரியத்தை நிகழ்த்த முடியாது. एक कार्य वो नहीं चला। எனக்கு அதுதான் பெரிய வருத்தமான காரியம். वही बड़ा நான் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். हम आत्मिक के நீங்களும் समान ஆவிக்குரியவர்களாக அது சுத்தம் உள்ளதாகவும். वो एक शुद्ध के இரண்டாவது பின்பு சமாதானமும், பாருங்கள், அது சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். फिर एक शांति को वहाँ पर ले आता है। சில நேரம் வந்து நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டும். कुछ समय में हम आकर ऐसे ஆத்திரம் எல்லாம் வரும், बड़ा ऐसे गुस्सा அமைதியாக இருந்தால் तभी भी हम ஆண்டவர் அது சுகமாக அதாவது परमेश्वर एक आसान ஒரு நல்ல அதாவது ஒரு பீசபிள் என்வாயரன்மெண்ட் உண்டாகும். एक आसान समान वो कर कार्य करता है। சாந்தமும், शांतता, அந்த ஞானமானது அது சாந்தமாக இருக்கும். அது வந்து நீங்க ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க ஒன்று சொல்லுவீங்க, தகராறு பண்ணிட்டு இருக்காது. ஞானத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா? ज्ञान की आत्मा से क्या भरे हुए हैं? பைத்தியக்காரத்தனமாக எதுவும் வாயில வந்ததை பேசாதீர்கள். ऐसे पागलपन के समान जो मुंह में आता है எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதாவது பாரத தேசத்தை எப்படி ஆள்கை செய்ய வேண்டும்னு அவங்க இப்ப இருக்கிற ஆட்சி என்ன செய்யணும் அதை தான் செய்வான். भारत देश में कैसे அதுக்கு விரோதமாக ட்விட்டர்ல நீ எழுது, ஃபேஸ்புக்ல எழுது, फेसबुक में लिखो, நீங்க எதுவும் செய்யுங்க, चाहे तुम कोई भी करो, அது ஏதாவது அவனை பாதிக்குதா? वो उसके लिए அவன் செய்யறதை தான் செய்வான். वो जो कर रहा है நீ वही சொல்றத அவன் செய்ய மாட்டான். तुम जो कहते हो वो नहीं அப்படித்தான் ஒரு தலைவர்களும் இருக்க करते। வேண்டும். ऐसे हर एक नेता वो रहना, நல்லதாக எதுக்கெடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. कोई भी कुछ भी बात लेगा उसकी जो எந்த காரியத்தும் புரிந்து கொள்ள ஞானம் படு முட்டாள்களாக இருந்துகிட்டு அவங்க பெரிய ஞானிகள் மாறியும் वो जैसे बड़े ज्ञानी हैं, அவங்க நினைப்பு उनका जो सोच है எனக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. एक पागल पे அவர்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். वे लोग एक मासिक के समान, ஒரு சமாதானமான சுகமான என்வாயரன்மெண்ட் உண்டாகிறதற்காக शांत एक நாம एनवायरनमेंट, சாந்தமாகத்தான் இருக்க हम வேண்டும். शांत रहना है। ரொம்ப அதாவது இது பண்ண கூடாது. बहुत बड़ा ऐसे ये नहीं करना இப்படி है। பண்ணவர்களுடைய பேரெல்லாம் பாருங்க இப்போ எங்க இருக்கிறாங்க, ऐसा जो किया அவங்க होगा, எங்க இருக்கிறாங்க. ஆனால் இறைவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் लेकिन परमेश्वर की जो कोई सेवा करते हैं, பாருங்கள், இறைவனுடைய பெரிதான கிருபைனாலே पहले परमेश्वर के बड़े யாருக்கெல்லாம் நான் சரியாக கைடன்ஸ் கொடுத்தனோ ठीक से जिसकी இந்த தினத்திலே आज के दिन சென்னையிலே அதாவது ஜெமி ஸ்டீஃபனும்
சேர்ந்து அதாவது அங்க பிரான்ச் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. आज के दिन देमिमा और उनके जो हस्बैंड ஒரு मिलकर நாள் वहाँ पर एक சில ब्रांच ஊழியர்கள் எல்லாம் எங்க போயிட்டு அது ஓபன் பண்ண, ஏன்னா இப்போ இந்த கோவிட்னால நான் அங்க போக முடியல. कोविड के समान वहाँ पर नहीं जा सकता है, ஞானத்தோட எல்லாம் செய்ய வேண்டும். ज्ञान के द्वारा ही करना है, ஒருத்தன் நினைக்கிறது மாதிரி அல்ல. जैसे हर एक அதுக்கு மிகுந்த பொறுமை, ஜெபம், ஆலோசனை. बड़े धीरज, प्रार्थना, आलोचना. எங்கெல்லாம் என்னுடைய ஆலோசனையை நான் கொடுத்தேன் அங்கெல்லாம் தேவனுடைய வேலை சிறப்பாக நடக்கிறது. जिधर जिधर परमेश्वर की आलोचना कहते हैं वहाँ पे ठीक से अच्छे कार्य हो रहा है. எல்லா விதமான பொறுமை, அப்போஸ்தலனுடைய அடையாளத்திலே பொறுமை என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. प्रेरित के वहाँ पर एक चिन्ह है, நான் धीरज. அப்போஸ்தலன்னு நான் சொல்லல, ஐ वोंट क्लाइम myself as a मैं apostle. प्रेरित हूँ कर ऐसे कहना नहीं, उसके एक நம்ம धीरज. சபைக்கு ஒரே அப்போஸ்தலன் தான், அவர் மறைந்து போய் விட்டார். அப்போஸ்தலிக உபதேசத்துல நாம் நிற்கிறோம், केवल அவ்வளவுதான். हमारे कलेश के एक ही प्रधान थे, वो गुजर गए, लेकिन जो परमेश्वर के वचन में हम ஆன்மீகமானது आत्मिक जीवन கனியாக நல்ல, அதாவது பொறுமையோட நீங்கள் கனி கொடுக்கணும். अच्छे एक फल लाना है. பாருங்கள் கலாத்தியர் 5:22-23 நீங்கள் வாசிங்க. गलातियों 5:22-23 அந்த மேலே இருந்து வருகிற ஞானமானது स्वर्ग से जो आने वाला இப்படிப்பட்ட கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு இருக்கும். ऐसे जो फलों को हमारी जिंदगी में उत्पादन वासिंग, करती है. वासिंग. पढ़िएगा 5:22. ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. பாருங்க எல்லாத்திலும் ஞானமும் நீடிய பொறுமையை கொண்டு வருகிறது. में धीरज, ज्ञान. இங்கே கனியில கொடுக்கிற பரிசுத்தாவியானவர் இங்கே நமக்கு பொறுமையை கொண்டு வருகிறார். यहाँ पर पवित्र आत्मा में धीरज ले आती है. ரோமர் 5:3 நம்முடைய உபத்திரம் நமக்கு பொறுமையை கொண்டு வருகிறது. हमारी धीरज वहाँ पर ले आती है. அது மாத்திரமல்ல, वो केवल नहीं, பரிசுத்தாவியானுடைய வல்லமையானது पवित्र आत्मा की सामर्थ நமக்கு பொறுமையை தருகிறதாக இருக்கிறது. हमें वो धीरज ले आता है. இதெல்லாம் சேர்க்கப்பட்டு தான் ये सब இந்த मिलाकर ஆவியின் கனி வெளிப்படுகிறது. आत्मा के फल प्रकट होता है. மூன்றாவது तीसरी बात, ஆத்துமா ஆதாயம் என்ற கனி. आत्मा के जिलाने के. ரோமர் 1:13 வாக்கியத்தை வாசிங்கள். रोमियो की पुस्तक 1:13 वचन को ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. கனிகள் என்று சொல்லப்படுகிறது. फल के मतलब பரிசுத்தம் என்ற கனி, पवित्रता के फल. நம்முடைய ஆன்மீகத்திலே நாம் வளருகிற கனி, हमारी आत्मिक जिंदगी में हम बड़प्पन हो, ஆத்துமாதாயம் செய்கிற கனி. आत्मा के जिलाने के समान. ரோமர் 1:13. रोमियो की पुस्तक சகோதரரே, 1:13. புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல ஆ. உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு ஆ. உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆ. ஆயினும் இதுவரைக்கும் என்னை தடை உண்டாயிற்று. இங்கே பாருங்க, பலன் உண்டாகும்படிக்கு, ஃப்ரூட் यहाँ உண்டாகும்படிக்கு पर फल होने के लिए உங்கள் மத்தியிலே இருந்தும் आपके बीच में भी பிறர் மத்தியிலே இருந்தும் दूसरे के समान இந்த கனி, இந்த ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிற கனி आत्मा लोग वहाँ पर मिलाया जाना फल உண்டாக வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். उत्पादन होना है कर वो चाहते हैं. பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், पतरस क्या कहता है? பேதுரு 3:14 வாக்கியத்தில் पहला पत्रस 3:14 में பாருங்க, ஒரு கணவர் एक ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளன்னு வைங்க, परमेश्वर को मान लो, यदि वो ग्रहण नहीं किया, அந்த மனைவியானவள் நடத்தையினாலே उस அந்த पत्नी- ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று இங்கே उस எழுதப்பட்டிருக்கு. पत्नी आकर उसे चाल चलन में ले आना है कर यहाँ पर लिखा है. அப்படியே புருஷர்களும் वैसे ही தேவனுக்கு पुरुष ஏற்றபடி நடந்தால் परमेश्वर के हिसाब से மனைவியை ஆதாயப்படுத்த जो முடியும். पति को भी वो चला सकते हैं. மனைவியானவள் जो पत्नी जो தேவனுக்கு ஏற்றபடி நடந்தால் परमेश्वर के हिसाब से चले तो புருஷனை ஆதாயப்படுத்த जो முடியும். पुरुषों को भी वो आकर पर मार्ग में ले आ सकते இது हैं. ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம். ये परमेश्वर ने कहा हुआ बात है. ஒரு மனைவியை நம்ம ஆதாயப்படுத்திட்டோம் என்றால், एक इंसान को मान लो एक स्त्री को हम अगर- யாரையும் நாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றோம் என்றால் हम यदि किसको उद्धार पर लाए ரொம்ப முக்கியமான காரியம். बड़े एक मुख्य बात है. கனின்னு சொல்லிட்டு அதாவது அந்த சில காரியங்கள் அறிய வேண்டும். कुछ कार्य हम இந்த पहचान கனியை பாதுகாக்கிறதற்காக फल को संभालने के போதகர்கள் இருக்கிறாங்க. அந்த शिक्षकों- கனி வந்து கெட்டு போக கூடாது. ये फल नाश கொண்டு नहीं வந்து நல்ல உரம் போட வேண்டும். ये अच्छे बीज बोना है, தண்ணி அதற்கு இட வேண்டும். उसे पानी डालना है, இன்னொன்னு வந்து அதை காவல் காக்க வேண்டும். उससे आकर देखभाल करना है. பாருங்க, ஒரு பகீச்சா இருக்குது, அங்கே ஆம் देखो एक बगीचा है, वहाँ पर आम का झाड़ है, मान लो, அங்கே இருக்கிறது, वहाँ पर है, அங்கே கனி இருக்கிறது. वहाँ पर समझो फल है. அந்த எஜமான் வந்து காவலாளி வச்சிருக்கணும். उस आज जो இல்லைன்னா है கல்லு देखभाल- பசங்க வந்து கல்லு எறிஞ்சு அதை எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. नहीं तो लोग बाहर आकर उसे पत्थर मारकर लेके चले जाएंगे. இன்னொன்னு வந்து அது நல்ல கனி கொடுக்கிறதற்காக वो मान लो और भी நல்ல अच्छे உரம் இட और வேண்டும். उसको अच्छे बीज அதுல और बोते हैं. தண்ணி போட उसमें வேண்டும். पानी डालना है. இதெல்லாம் இந்த நிலத்தின் எஜமானுடைய கடமையாகும். ये सब जमीन जो रखा हुआ है, इसे आज एक
जो काम है சபையார்கள்ல இருந்து கனி உண்டாகிறதற்காக कलीसिया लोगों से फल இந்த उत्पन्न होना। அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லப்படுகிறவர் इस एडमिनिस्ट्रेशन தொடர்ந்து அதற்கு நல்ல உரம் இறைவனுடைய வார்த்தையை கூற வேண்டும். परमेश्वर के वचन कहना है பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவினால் நிறைந்து இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவினால் அவர்களை நிறைத்து வைக்க वे வேண்டும். लोग पवित्र आत्मा के द्वारा भरा हुआ रहना है। இன்னொன்னு வந்து சபைக்குள்ளாக और एक कलीसिया கள்ளர்கள் நுழைந்து झूठे இந்த கனியை பறிச்சிட்டு போயிடக்கூடாது, ये फल को लेना है, காவல் காக்க வேண்டும். கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாக அவன் பேச வேண்டும். इससे देखभाल करना है। झूठे उपदेश के द्वारा इसे बात करना இது போதகர்கள் எல்லா சபையுடைய போதகர்களுடைய அதாவது காரியமாக இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது. पवित्रता के समान ये आकर कार्य जो है நன்றாக புரிந்துக்காங்க. உலக எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறதோ அப்படி சபையை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண சபைகள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே உடைஞ்சு போயிடும். கமிட்டி அமைப்பாங்க. देखो कमेटी जुड़ाते हैं, கமிட்டில ஒருத்தன் ஒன்னு சொல்லுவான், कमेटी में कहेगा, இவன் ஒருத்தன் ஒன்னு சொல்லுவான், मैं एक कहेगा, அவன் ஒன்னு சொல்லுவான், वो एक कहेगा, அந்த சபை நடக்காது. वो कलीसिया नहीं चलेगा। கமிட்டி வச்சுக்காங்க. कमेटी है ना, அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கிறதுக்கு கமிட்டி தேவை. शासन के लिए वो சபையை हिसाब நடத்துகிறதுக்கு அங்க கமிட்டி இருக்க கூடாது. कलीसिया சபை को நடக்காது. चलाने के लिए वो आकर कमेटी में नहीं रहना है। நான் கேள்விப்பட்டேன், मैं सुना है, சிஎஸ்ஐ ஒரு போதகருக்கு அவர்களுக்கு அதாவது சம்பளம் அவர்களுக்கு ஒரு தொகை सीए से जो मंडली में वहाँ पर एक सेवक एक அவர்கள் டபுளாக காணிக்க வசூல் பண்ணி மெயின் டயசிசனுக்கு அவர்கள் ஒரு மாசமும் கட்டணும். वे लोग आकर एक पैसे वो बेड लेकर हर एक जो महीना उन्हें भरना। 10,000 ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் என்றால் 10,000 मान लो इनका ஒரு மாசமும் காணிக்க 20,000 ரூபாய் அவர்கள் அங்கே ஜமா பண்ண வேண்டும் டயசிசன்ல. डायसिस करके हर एक महीना 20,000 वहाँ पर அந்த जमा ஹெட் குவார்ட்டர்ல 20,000 ரூபாய் அவர்கள் ஜமா பண்ண उनका வேண்டும். हेडक्वार्टर में वो இந்த 20,000 ஜமா பண்ணா தான் அவர்களுக்கு அந்த மாசம் சம்பளம் போகும். वो जब जमा करेंगे अंदाज उस महीने का पुण्य पगार वो उनके लिए जाएगा। இதான் அட்மினிஸ்ட்ரேஷன். यही क्या அட एडमिनिस्ट्रेशन। பாவம், அந்த போதகர்கள் பிள்ளைகள் படிக்க வைக்கிறதற்காக அவங்க படுகிற பாட பார்த்தா शिक्षक को इतना पढ़ाई बच्चे लोगों को करने के लिए इतना दुख அது उठाते हैं। அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அது உலகத்தான் அதாவது சபையை நடத்திட்டு இருக்கிறான். संसार बने वो आकर ऐसे कलीसिया को ஐயா चलाता है। பெரிய ஐயா நல்லா தானே சிஸ்டம் அதை நான் அமைச்சிட்டு போயிடும். பழைய ஆனா இந்த சிஸ்டத்தையும் உடைச்சு விட்டானு கள்ளர்கள். लेकिन ये सिस्टम को भी तोड़ दिए झूठे शिक्षक। சபையில வர்ற காணிக்கெல்லாம் அந்த சபை போதகர்கள் कलीसिया का जो बेड आता அவர்கள் है सब அதுக்கு उनका। கணக்கு ஹெட் குவார்ட்டருக்கு கொடுக்கணும். उसका जो பணம் हिसाब இல்ல, கணக்கு கொடுக்கணும். जो हिसाब देना है, பணம் நீங்க வச்சுக்கோங்க, वो पैसा दो டெவலப் பண்ணுங்க. उसे आकर वहाँ पर நீங்க लाओ, ஆத்துமாக்கள் ஆலயம் கட்டுங்க, परमेश्वर के गिरजा भवन बांधो, பிள்ளைகளை படிக்க வைங்க, बच्चे को पढ़ाओ, எல்லாம் செய்யுங்க. அங்க இருந்து தசம் பாகம் தலைமை சபைக்கு நீங்க கொடுக்க एक வேண்டும். दशांश ரெண்டே காரியம் தான் பெரிய ஐயா சொன்னாங்க. दो ही कार्य ஒன்று बढ़े। கணக்கு கொடுங்க, पहला हिसाब दो, ரெண்டாவது உங்க காணிக்கையில இருந்து ஒரு தசம் பாகம் தலைமை சபைக்கே நீங்க கொடுங்க. तुम्हारे एक बेड से एक दशांश जो यहाँ पर मंडली में दो उचित स्थान पर। ஐயா போட்டிருக்கிற அதாவது காரியம் இது வந்து ரொம்ப 100% கரெக்ட் ஆகும். अय्या जी ने जो रखा இப்படி हुआ இல்லாத நீங்க மெத்தடிஸ்ட் சபையை பாருங்க, சிஎன்ஏ சபையெல்லாம் பாருங்க, கமிட்டி அந்த போதகர்களை புழிஞ்சு எடுக்கிறான்னு. उस जो போதகர் शिक्षक வாய் பேச முடியாது. कुछ அவர் भी வருவாரு, வாதுவாரு, आकर पैरवार। चले जाएंगे। that is not a church. वो आकर मंडली नहीं है। committee cannot run the church. कमेटी आकर वो नहीं मंडली को नहीं चला सकती है। that is not administration. वो एडमिनिस्ट्रेशन नहीं है। administration பற்றி வா ಅದನ್ನ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். कलीसिया को कैसे what है is वो spiritual administration என்று சொல்லப்படுகிறது. आत्मिक पवित्रता, மிகுந்த பொறுமை தேவை. बड़े धीरज चाहिए। ஏசுவாங்க பேசுவாங்க, बातचीत அது करें, தெரியல இது தெரியலன்னு ये नहीं है சொல்லுவாங்க. वो नहीं है ठीक, நம்ம என்ன சிரிச்சிட்டு தான் இருக்க क्या வேண்டும். करें हम हंसते ही रहना है। இப்படிப்பட்ட கள்ளர்கள் மாம்சத்துக்குரியவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ऐसे झूठे அவங்களுடைய வார்த்தையை கேட்காதுங்க. उनके जो शब्द அது मत सुनो, உங்களுடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. तुम्हारे உங்க आत्मा ஆத்துமா तुम्हारे சாகடிக்கப்படும். आत्मा को मृत्यु वहां पर ले आए। ஆத்மாதாயம் செய்ய ஆத்மா வேண்டும். की இயேசுவை जिलाना। அறியாதவர்களை நாம் அறுக்க வேண்டும். यीशु को जो लोग அது नहीं கனி. काटने काटना वो फल है। அதுதான் இந்த கனியை நீங்கள் அறுக்கிறதற்காக यही फल काटने की ஆத்மாதாயம் செய்கிற கனி आत्मा को அது जिलाने உங்களில் का உருவாகிறதாக இருக்கிறது. आपसे उत्पादन होता है। இறைவன் நம்மை பக்குவப்படுத்தி परमेश्वर
परमेश्वर हमें पक्का விலையேறப்பட்டவர்களாக மாற்றி जो उसे बड़ा कर கனி கொடுக்கிறவர்களாக நம்மை நிறுத்திருக்கிறார். फल के समान हमें खड़ा किए। நல்லதும் உத்தமமான இருதயத்தை நமக்கு ஆண்டவர் ஹானஸ்ட் இருதயத்தை தந்திருக்கிறார். अच्छा और एक कराई मन को जो परमेश्वर हमें இதை दिया நாம் है, காத்துக்கொள்வோமாக. इसे हम संभाल कर रखे। நாம் இறைவனுக்கு हम சொந்தமானவர்கள், परमेश्वर के खुद के பரிசுத்த ஆவியானவர் பெற்று இருக்கிறோம். पवित्र आत्मा को हम पाए நாம் हैं। எல்லாரும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். जिस प्रकार वो कहते हैं वैसे हम चलना है। பரிசுத்தத்திலும் पवित्रता में, ஆன்மீகத்திலும் आत्मिक में, ஆத்துமாதாயம் செய்கிறதிலும் आत्मा को जिलाना। நாம் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்கள் என்று கருதப்படுவோம். हम यदि वहाँ पर स्थिर रहे, हम आकर फल ले आने वाले हैं। இந்த ஆத்துமாக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். आत्मा को हम இறைவனுடைய संभालना, வார்த்தையை நாம் கூற வேண்டும். परमेश्वर के वचन के பரிசுத்தாவினால் நிறைந்து இருக்க வேண்டும் என்று पवित्र அந்த தண்ணீர் पवित्र आत्मा के द्वारा भरा हुआ நீருக்கு ஒப்பாக இருக்கிறார், परमेश्वर एक पवित्र ஜலத்துக்கு ஒப்பாக जल இருக்கிறார். के समान அவருடைய இருதயத்திலே இருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்று பரிசுத்தாவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். पवित्र आत्मा के द्वारा एक जल के पानी बहती है कर वो कहा है। அப்படி நம்முடைய இருதயத்திலே இருந்து பரிசுத்தாவியானவர் வெளியே வந்துட்டே இருக்க வேண்டும். वैसे ही हमारे अंदर पवित्र आत्मा बाहर आना है। இந்த கனியானது வெளியே வரும்போது ये फल जब बाहर आए, ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்போம். आत्मा को हम अगर இந்த कमाएंगे, கனியை நாம் உடையவர்களாக ये காணப்படுவோம். फल के समान हम रहेंगे। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. पवित्र के बिना कोई भी परमेश्वर के दर्शन नहीं पा सकता। நமக்கு இப்பொழுது தேவை ரொம்ப பொறுமை. अभी हमारे लिए बड़े धीरज चाहिए। இறைவன் நீடிய பொறுமை உள்ளவராக परमेश्वर இருக்கிறார். धीरज दयालु है, மிகுந்த இரக்கமுடையவராக बड़े இருக்கிறார். धीरज एक दयालु है। அப்படி நாம் பொறுமையாக, वैसी நமக்கு धीरज பாடுகள் பொறுமையை கொண்டு வருகிறது. जो दुख धीरज को ले आती है। பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கனியாக பொறுமையை உருவாக்குறார். पवित्र पवित्र आत्मा एक धीरज के फल ले आए थे। பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நமக்கு பொறுமை உண்டாகும். पवित्र आत्मा के सामर्थ के द्वारा हमें धीरज होएगी। தேவன் பரலோகத்திலே இருந்து வருகிற ஞானத்தினாலே நமக்கு பொறுமை உண்டாகும். परमेश्वर स्वर्ग से आने वाले उस ज्ञान से हमें धीरज दे दे। இவைகளெல்லாம் எதற்கு ஆண்டவர் இந்த பொறுமையோட இணைத்திருக்கிறார் ये என்றால், सब क्यों आकर एक धीरज के समान परमेश्वर ने நல்ல किया? கனி, अच्छे फल, நாம் நல்ல கனியை கொடுக்கும்படி, हम अच्छे फल देने के लिए, நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய हमें देखकर दूसरे लोग आश्चर्य होने। கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ये लोग मसीह आप और हम ऐसे रहना चाहिए करके। ஆண்டவர் நல்ல நிலமானது. परमेश्वर अच्छे जमीन, வசனத்தை கேட்ட மறுபடியும் அதை வாசிங்கள். फिर से லூக்கா वो- 8:15 வாசித்து முடித்து फिर விடலாம். से एक पढ़िएगा लूका 8:15 को पढ़िए। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் परमेश्वर क्या என்றால், कहता है? வசனத்தை கேட்டு वचन को सुनकर நல்ல अच्छे உத்தமமான இருதயத்தில் उत्तम की जो मन அதை ஏற்றுக்கொண்டு उससे ग्रहण करके பொறுமையோடு கனி கொடுக்கிறது. धीरज के समान, ஜல்திபாஜி அல்ல. जल्दबाजी நாளைக்கே நான் பெரிய அதாவது பரிசுத்தவானாக நீ ஆக முடியாது. कल ही में तुम நாளைக்கு நீ பெரிய குழியில உழுவா. कल फिर तुम बड़े खड्डे में गिर पड़ोगे। கிராஜுவலி, एकदम दिन भर दिन, ஸ்டெப் பை ஸ்டெப் दिन भर दिन आप அந்த மெச்சூரிட்டிக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். उसके हम आगे அதற்கு बढ़े। முக்கியமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தின் முக்கிய அந்த வார்த்தை என்னவென்றால் பொறுமையோடு கனி கொடுக்க. मुख्य धीरज के समान फल देना है। அதற்கு தேவாவியானவருடைய கனியாகிய பொறுமை, उसके पवित्र आत्मा धीरज के फल, துன்பத்தினால் உண்டாகிற பொறுமை, दुख के द्वारा होने वाले फल, தேவாவியானவருடைய வல்லமையினாலே பெற்றுக்கொள்ளும் பொறுமை, पवित्र आत्मा के द्वारा தேவனுடைய धीरज, ஞானத்தினால் உண்டாகிற பொறுமை, परमेश्वरी धीरज के समान, இந்த எல்லா பொறுமையோட ये தான் सब धीरज के समान கனி அங்கே वहाँ पर फल, உருவாகும். वहाँ पर उत्पादन होता है। இந்த 4 காரியம் இல்லாத எந்த கனியும் ये 4 किस्म के समान कोई भी फल எப்படி கனி கொடுக்க வேண்டுமோ அப்படி கனி இருக்காது. कैसे கேவலமாக இருக்கும். கனி உண்டாகும், சின்னதா இருக்கும், சுருங்கி இருக்கும், சப்பையா இருக்கும். कोई पतला ऐसे होगा। இப்படி அதற்கு முக்கிய उसकी அந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்று சொல்வாங்களா, उसकी एक मुख्य जो उसकी பொறுமை. धीरज, பொறுமையோட இருங்க. தேவனுடைய சபையார்கள், ஊழியக்காரர்கள் ரொம்ப பொறுமையோட இருக்க வேண்டும். परमेश्वर के मंडली, परमेश्वर के सेवक बड़े धीरज रहना। உடனே நான் சொல்லுவேன், நான் உடனே எதுவும் செய்ய மாட்டேன். போறவன் எல்லாம் அவனே போயிருவான். तो अगर நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். मैं किसको नहीं भेजेगा। அப்படித்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் அதாவது அகற்றினார். இதுக்கு தேவையான ஒரே இது
ஒன்று வந்து மௌனம், சைலன்ஸ் एक அண்ட் धीरज, பேஷன்ஸ். एक धीरज सहनशीलता के समान இப்படித்தான் ஆண்டவர் அப்படி வெட்டி தூர போடுவார். है। ऐसे ही परमेश्वर काट कर उसे फेंक எதற்கும் देंगे। அதாவது நீங்க அஞ்சாதுங்க. कोई किसकी बात அப்படி नहीं करता। அஞ்சுகிற ஆளும் கிடையாதுண்ணா. ऐसे में आकर जाने वाला नहीं है। ஆண்டவர் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று தான் நான் செய்ய வேண்டும் தவிர कौन सा कार्य कैसे करना மனிதர்கள் परमेश्वर की எனக்கு आलोचना। அதாவது பிரஷர் கொடுக்கிறார்கள் என்று நான் செய்யக்கூடாது. मनुष्य मुझे प्रेशर दे रहा நான் है, ஆண்டவருடைய मैं परमेश्वर के। ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், परमेश्वर मुझे உங்களை चुना। படைத்திருக்கிறார். परमेश्वर நாம் मुझे- மண்ணானவர்கள் தான். मैं हम तो मिट्टी இந்த है। மண்ணை அவர் பதப்படுத்தி इस मिट्टी को बलवंत அது कर சிரேஷ்டமாக उसे एक precious-ஆக एक श्रेष्ठ एक அது समान உண்டாக்கி उसे बना அதிலே கனியை கொண்டு வருகிறார். उसमें फल ले आता உங்களுடைய है। வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கனியை கொண்டு வருவாராக. आपकी जिंदगी में भी அது ऐसे முக்கியமாக தேவையானது मुख्य बात ஆண்டவர் நமக்கு பொறுமையை தந்தருளும்படிக்கு हमें धीरज நாம் देने ஜெபம் செய்வோம். प्रार्थना करें। ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். परमेश्वर से हम கர்த்தர் இந்த उसे வார்த்தையை परमेश्वर इस ஆசீர்வதிப்பாராக. वचन को எல்லாரும் आशीष ஜெபம் हम செய்வோம். सब परमेश्वर को